पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ओम शांति शांति शांतिः। ओम गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरु साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। नारायणं पद्मभुवं वसिष्ठं शक्तिं च तत्पुत्र पराशरं च व्यासं सुकं गौडपदं महान्तं गोविन्द योगीन्द्रमथास्य शिष्यं श्रीशङ्कराचार्यमथास्य पद्मपादं च हस्तामलकं च शिष्यं तं तोटकं वार्तिककारमन्यानस्मद्गुरून् सन्ततमानतोऽस्मि। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करं शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ यश्चन्दसां वृषभो विश्वरूपः छन्दोभ्योऽध्यमृतात् सम्बभूव समेन्द्रो मेधया स्पृणोतु अमृतस्य देवधारणो भूयासं शरीरं मे विचर्षणं जिह्वा मे मधुमत्तमां कर्णाभ्यां भूरि विश्रुवं ब्रह्मणः कोशोऽसि मेधया पिहितः श्रुतं मे गोपाय। ॐ शान्ति शान्ति शान्तिः। नारायण 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 नारायण। यस्य निःश्वसितं वेदाः यो वेदेभ्योऽखिलं जगत् निर्ममे तमहं वन्दे विद्यातीर्थमहेश्वरम्। எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது ஜீவன் முக்தி விவேகம் முதல் ஸ்லோகம் மட்டும் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா 4வது டாக்குமெண்ட் பார்க்க போகிறோம். ஜீவன் முக்தி விவேகத்துக்கு முன்னாடி வேதத்தோட தாத்பரியம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு கிரந்தத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணுறதுக்காக கீதா பாஷ்யத்தில் ஆச்சாரியார் பார்த்தீங்கன்னா முதல் அத்தியாயத்துக்கு முன்னாடி பண்ணது, 2வது அத்தியாயத்தில் 10வது ஸ்லோகத்துக்கு மேலே பண்ணின பாஷ்யம், 3வது அத்தியாயத்தோட அவதாரிக்கா பாஷ்யம் அப்படின்னு 3 பாஷ்யங்கள் பார்த்து முடிச்சிருக்கோம். இன்னையிலிருந்து 5வது அத்தியாயத்தில் இருக்கக்கூடிய பாஷ்யத்தை நம்ம பார்க்க போகிறோம். அவதாரிக்கா பாஷ்யம் அப்படின்னு பேர். இதில் 4வது அத்தியாயம் ஏன் சுவாமி ஜம்ப் பண்ணீங்க அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டிங்கன்னா, 4வது அத்தியாயத்துக்கு பாஷ்யம் ஆச்சாரியார் என்ன பண்ணலை அப்படின்னா அவதாரிக்கா பாஷ்யம் அப்படின்னு ஒன்று பெருசாக பண்ணலை. ஆனால் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஸ்லோகத்துக்கு பண்ண வேண்டியிருக்கு. 4வது அத்தியாயத்தில் 18வது ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஸ்லோகம். அதை நான் பார்த்தீங்கன்னா ஜீவன் முக்தி விவேகத்தில் ஜீவன் முக்தனுடைய லட்சணம் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது. அந்த ஜீவன் முக்தனோட லட்சணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அந்த 4வது அத்தியாயத்தில் இருக்கிற ஒரு பாஷ்யத்தை நான் பின்னாடி படிக்க போகிறேன். அதனால் ஃபுல்லாக கவர் ஆகிடும் உங்களுக்கு. இன்னையிலேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், 5வது அத்தியாயத்தோட சம்பந்த பாஷ்யத்தை நம்ம பார்க்க போகிறோம்.
புக் இருந்துச்சுன்னா புக் எடுத்து வச்சுக்கலாம். பிடிஎஃப் அனுப்பியிருக்கேன், அதெல்லாம் எடுத்து ஃபாலோ பண்ணிங்க. யாராவது யூடியூப்பில் கேட்டால் கூட அதில் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா அதெல்லாம் போட்டு வச்சுருக்கோம். டிஸ்கிரிப்ஷன்லேருந்து வந்து பார்த்தீங்கன்னா டவுன்லோட் பண்ணிவிட்டு கேட்க முடியும் உங்களுக்கு. இங்கே ஆரம்பிக்கிறார் ஆச்சாரியர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்பந்த பாஷ்யத்தில் ஆரம்பிக்கிறார். சம்பந்த பாஷ்யம்னாவே என்ன அர்த்தம் அப்படின்னா முன்ன பின்ன சம்பந்தம் பண்ணுறது தான் சம்பந்த பாஷ்யம் அப்படின்னு பேர். ஏதாவது திடீர்னு பேசுறது வந்து பார்த்தீங்கன்னா பேசக்கூடாதுன்றதுக்காக தான். இப்போ நான் பண்ணுறதே என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரந்தத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா சம்பந்தம் பண்ணிகிட்டு இருக்கேன் இத்தனை நாளாக. ஜீவன் முக்தி விவேகம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா எடுத்தோன்னே கிரந்தத்துக்குள்ளார பிரவேசம் பண்ணால் சரியாக இருக்காதுன்றதுக்காக தான் ஒரு 15-20 கிளாஸாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சம்பந்தத்துக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், ஒவ்வொரு பாஷ்யமாக எடுத்துக்கிட்டு இருக்கேன். அப்போ சங்கரரும் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொன்று பாஷ்யம் எழுதும் போதும் என்ன பண்ணுவார், முதல்ல முன்ன பின்ன இருக்கிறதுக்கு சம்பந்தத்தை எழுதிட்டு பண்ணுவார். இங்கே ஆச்சாரியர் ஆரம்பிக்கிறார், கர்மண்ய கர்ம எப்பஷேத் இத்தியாரபிய. 4வது சாப்டர்ல 18வது ஸ்லோகம் 4:18 வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்லோகம் இருக்கு. ஒரு ஸ்லோகம் என்ன சொல்லுது அப்படின்னு கேட்டிங்கன்னா 2 விதமான சந்நியாசத்தை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்ல போகிறோம். ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஜீவன் முக்தி விவேகத்தில் முதல் டாப்பிக்கே வந்து பார்த்தீங்கன்னா விவிதிஷா சந்நியாசம். 2வது சந்நியாசத்துக்கு பேர் வித்வத் சந்நியாசம் அப்படின்னு 2 சந்நியாசம். திரும்ப திரும்ப நல்லா ஆளை பதிச்சு வச்சுக்கணும். இந்த விவிதிஷா சந்நியாசம்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணுறதுக்காக எடுத்துக்கிறது. அஜ்ஞானியா இருக்கிறவன் என்ன பண்ணுவான், நம்மள மாதிரி ஒரு கூட்டத்தில் இருக்கிறவன், நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க் பண்ணிட்டு இருந்தது ரொம்ப சிரமமாக இருக்குது, அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நான் எல்லாத்தையும் விட்டுட்டு ஃபுல் டைம் இதுலேயே இருந்தால் எனக்கு ஈஸியாக ஆகிடும், சிரவணம்லாம் ஞானம் வந்துடும் அப்படின்னு அதுக்காக எடுக்கிறது. விவிதிஷான்றதுக்கு அர்த்தம் வேத்தும் இச்சா விவிதிஷா அப்படின்னு ஒரு லட்சணம் சொல்லுவோம். அறிந்து கொள்வதற்கு இச்சையினால் எடுக்கக்கூடிய சந்நியாசம். இந்த 2வது கேட்டகரி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வித்வத் சந்நியாசம் அப்படின்றது பேர். வித்வத் சந்நியாசம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆத்ம ஞானம் பரோட்ச ஞானம் ஒருத்தருக்கு குருனால உண்டாயிடுச்சு. சந்நியாசம் எடுத்துக்காமையே, இப்போ நம்ம நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம் எடுக்காமையே நிறைய பேர் பாடம் கேட்டுக்கிட்டு இருக்கோமா. 99% சன்னியாசிகள் இல்லாதவங்க தான் பாடம் கேட்குறோம். அப்போது நல்லா வந்து பார்த்தீங்க அப்படின்னா பாடம்லாம் படித்து நல்லா சிரவணம் பண்ணி நல்லா முடிச்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நிதித்தியாசனத்துக்காக, மனனம் நிதித்தியாசனம், இந்த 2த்துக்காக யாராவது ஒருத்தர் எடுத்தாருன்னா அந்த சந்நியாசத்துக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா வித்வத் சந்நியாசம் அப்படின்னு பேர். இந்த வித்வத் சந்நியாசம் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 4வது சாப்டர், இந்த 18வது சாப்டரில் 17வது ஸ்லோகம் வரைக்கும் முக்கியமாக நம்ம பார்த்துருக்கோம். யாராவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிரந்தம் படிக்கிறவங்க சைமல்டேனியஸாக என்ன பண்ணுங்க, 18வது சாப்டர் 1வது கிளாஸ்லேருந்து 17வது ஸ்லோகம் வரைக்கும் கண்டிப்பாக கேளுங்க, அவசியம் கேளுங்க. ஃபுல்லாக கேட்டிங்கன்னா ரொம்ப நல்லது. இல்லை அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா சந்நியாசம்னா என்ன அப்படின்றது 18வது சாப்டர் ரொம்ப ஸ்பஷ்டமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியர் சொல்வார். அதுதான் இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஆரம்பிக்கும் போதே நம்ம சங்கரர் என்ன பண்ணுறார், அந்த 4வது சாப்டரில் இருக்கிறது எல்லாத்தையும் ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் 5வது சாப்டருக்குள்ளார பிரவேசம் பண்ண போகிறார். 4வது சாப்டரில் 18வது ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு, கர்மண்ய கர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா, கர்மண்ய அகர்மய பஷ்யேத் அகர்மணிச்ச கர்மயா ச புத்திமான் மனுஷ்யேசு சயுக்த கிருத்ஸ்ன கர்ம கிருத்து அப்படின்னு நான் துண்டா இருக்கு ஆச்சாரியரோடது. நான் ஃபுல் ஸ்லோகமும் சொல்லி தான் போறேன். எந்த ஒரு மனுஷன் வந்து பார்த்தீங்கன்னா குருநாதர் மூலமா பாடத்தை கேட்டு விசாரம் பண்ணி சிரவணம் பண்ணி கர்மணி அகர்மய பஷ்யேத், ஒரு நல்ல வித்வான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கொஞ்சம் ஸ்லோகங்கள்லாம் நல்ல ஸ்லோகங்கள்லாம் இருக்கு. என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா 3வது அத்தியாயத்தில் 27, 28 முக்கியமான ஸ்லோகம் வந்து பார்த்தீங்கன்னா 3வது அத்தியாயத்தில் 27, 28 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமாக ஒரு ஸ்லோகம் இருக்கு. பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசக அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகமிதி மன்யதே. ஒரு நல்ல சிரவணம் பண்ண சாங்கிய சாஸ்திரம் பண்ணுறது, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யோக சாஸ்திரம், அதுக்கப்புறம் பகவத்கீதா, உபனிஷத்து, இதெல்லாம் படிக்க ஒரு ஞானம் வர ஆரம்பிக்கும். என்ன ஞானம் வர ஆரம்பிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா வெறும் திரஷ்டா, நான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ப்பவன். அப்போ யார் கர்மா பண்ணுறா அப்படின்னு கேட்டிங்கன்னா கர்மத்தை எல்லாம் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா திரிகுணாத்மிகா மாயா வந்து பார்த்தீங்கன்னா கர்மம் பண்ணிக்கிட்டு இருக்கு.
3 குணங்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா எல்லா கர்மத்தையும் செய்வது 3 குணங்கள் தான். பிரகிருதே கிரியமானானி குணை கருமானி சர்வசகா. பிரகிருதியினுடைய 3 குணங்கள் தான் எல்லா கருமங்களையும் செய்கின்றன. ஆனா பிரிச்சு அறியாத ஒரு முட்டாள் என்ன பண்றான் அப்படின்னா, மூர்க்கன், விவேகம் இல்லாதவன், அஜ்ஞானி, நான் பண்றேன் அப்படின்னு தன்னிடத்துல கர்மத்தை பார்க்கின்றான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. அப்போ கர்மத்தை யார் பண்றா அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும். கர்மத்தை பண்றது தேகம், மனசு, இந்திரியங்கள், இதெல்லாம் கர்மத்தை பண்ணுது. இது எல்லாத்தையும் நான் என்ன பண்றேன் அப்படின்னா பார்க்கின்றேன். அப்ப என்னோட ரோல் வந்து பாத்தீங்கன்னா என்ன அப்படின்னா, நான் அப்படின்றது வெறும் பார்ப்பவன் தான் நான். அப்ப பார்க்கின்றவைகள் எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் ஆக முடியாது. அப்ப காரியம் எங்க நடக்குது? தேகம் காரியம் பண்ணுது, மனசு காரியம் பண்ணுது, இந்த வாகிந்திரிய முதலியவைகள் காரியம் பண்ணுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தை திரும்ப 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 நல்லா நிறைய படிக்கணும். திரும்ப திரும்ப மனசுல வந்து பாத்தீங்கன்னா கொண்டு வர்றது. ஒரு நாள்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஞானம் டைஜஸ்ட் ஆகாது. அதுக்காக தான் பிரஸ்தான திரயத்தை நல்லா திரும்ப 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 நல்லா விஸ்தாரமா பாடம் படிக்கணும். அப்ப மெதுவா மெதுவா நமக்கு புரிய ஆரம்பிச்சிடும். நான் பண்ணல, நான் பார்க்கிறேன் அப்படின்னு தெரிஞ்சிடும். அப்போ கர்மணி அகர்ம எப்பஷ்யேத், இதான் முதல். ஒரு ஞானத்தை உடையவன் எப்படி பார்ப்பான் அப்படின்னா, ஒரு கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே ஒரு நல்ல புத்திசாலியா இருக்கான் அப்படின்னா, இப்ப நான் வந்து நிறைய வருஷங்கள் இதுலயே இருக்கேன். இப்ப வந்து பாத்தீங்கன்னா நான் இப்போ உங்களுக்கு பாடம் படிச்சு கொடுக்குறேன். இப்ப வெளியில சொல்லும் போது நான் என்ன பண்றேன்? நான் பாடம் படிச்சு கொடுக்குறேன் அப்படின்னு நான் சொல்றேன். வாஸ்தவத்துல இப்ப நான் பாடம் படிச்சு கொடுக்கறத நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன்? என்னுடைய தேகம், வாக்கு, மனசு பாடம் படிச்சு கொடுத்துட்டு இருக்கு. பாடம் படிச்சு கொடுக்கறத வந்து பாத்தீங்கன்னா நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். நான் இந்த தேகாதிகள் பாடம் படிச்சு கொடுக்கறத நான் பார்த்துக்கிட்டு இருக்கேன். அப்போ கர்மம் நடக்கும் போதே என்ன பண்றேன் அப்படின்னா, நான் கர்மம் செய்யவில்லை. கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கு. இந்த சரீராதிகள் வெளியில இருந்து பார்க்கிறவங்களுக்கு கர்மம் பண்ணிக்கிட்டே இருக்கிறது தெரியுது. ஆனா நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா, நான் பண்ணவில்லை. 3 குணங்கள் காரியம் நடந்துகிட்டு இருக்கு, நான் பார்க்கின்றேன். இதான் வந்து பாத்தீங்கன்னா ஞானத்தோட நிலை. இதுக்கு அடுத்தது கர்மணி அகர்ம எப்பஷ்யேத். ஒரு கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் கர்மத்தை செய்யவில்லை அப்படின்னு அகர்மத்தை எவன் பார்க்கிறானோ, கூடவே அகர்மணிச்ச கர்மயா. நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் இந்த தேகாதிகள்லாம் ஜடம் அப்படின்னு. ஆனா வாஸ்தவத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த பிரகிருதின்ற ஜடம் தான் என்னோட சந்நிதியில வந்து பாத்தீங்கன்னா காரியம் பண்ணுகின்றது. என்னோட சந்நிதியில, என்னோட சாநித்தியத்துல ஒரு ஃபேன், ஒரு கரண்டோட கனெக்ஷன் கிடைச்ச மாத்திரத்துல கரண்டோட சந்நிதியில என்ன ஆகுது? ஃபேன் சுத்த ஆரம்பிக்குது. லைட் வந்து பாத்தீங்கன்னா கரண்டோட சந்நிதியில அதோட கனெக்ஷன்ல எரிய ஆரம்பிக்குது, லைட் எரிய ஆரம்பிக்குது, கிரைண்டர் சுத்த ஆரம்பிக்குது, எல்லா இன்ஸ்ட்ருமெண்ட்டும் அது காரியத்தை பண்ண ஆரம்பிக்குது. அப்ப யாரோட சந்நிதியில அப்படின்னு கேட்டீங்கன்னா கரண்டோட சந்நிதியில. அதே மாதிரி நான் அப்படின்ற ஆத்மாவோட சந்நிதியில ஜடமா இருக்கின்ற இந்த பிரகிருதின்னு சொல்லக்கூடிய அதோட காரியங்கள், 3 குணங்களோட காரியங்கள், தேகாதிகள் எல்லாம் இவைகள் காரியம் செய்கின்றன அப்படின்னு அகர்மணி அகர்மணிச்ச கர்மயா. அகர்மணி அப்படின்னா ஜடமா இருக்கின்றவைகளில் இவைகள்தான் கர்மத்தை செய்கின்றன அப்படின்னு எவன் பார்க்கின்றானோ. அப்ப ரொம்ப கிளியர். நான் திரஷ்டா அப்படின்னு கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே பார்க்கணும். நான் பண்ணவில்லை, நான் பண்ணவில்லை, நான் பண்ணவில்லை. அப்ப யார் பண்றா? நம்ம நினைச்சிட்டு இருக்கோமே ஜடமா இருக்கிற பிரகிருதி அதுதான் பண்ணுது, நான் பண்ணல அப்படின்னு எவன் பார்க்கிறானோ ச புத்திமான் மனுஷ்யேஷு. இவன் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புத்திமான், ஞானி. இவன் தான் வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிந்தவன். அப்படி புரிஞ்சவன் வந்து பாத்தீங்கன்னா மனுஷ்யேஷு புத்திமான், மனிதர்கள் மத்தியில் இவனே புத்திமான். ச யுக்தக, இவனே யோகி. இவனே வந்து பாத்தீங்கன்னா கிருத்ஸ்ன கர்ம கிருத்து. இவனே வந்து பாத்தீங்க அப்படின்னா செய்ய வேண்டிய அனைத்து கர்மங்களையும் செய்து முடித்தவன் அப்படின்னு 4:18 வந்து பாத்தீங்கன்னா கீதையில நல்ல ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. அப்ப வாஸ்தவத்துல சந்நியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு யாராவது கேள்வி கேட்டாங்க அப்படின்னா, வெளியில இருக்கிற சந்நியாசம்லாம் இதுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கோம். இப்ப நாங்க எடுத்திருக்க சந்நியாசம் இருக்குல்ல, பேரெல்லாம் மாத்தி எல்லாம் பண்ணியிருக்கோமே. இந்த சந்நியாசத்துக்கு என்ன பேரு அப்படின்னா வியாவகாரிக சந்நியாசம்.
இந்த வியாவகாரிக சந்நியாசத்தை எதுக்காக எடுத்திருக்கோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது ஒரு சாதனம். இந்த சாதனத்து மூலமா நீங்க எதை அச்சீவ் பண்ண போறீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த 4:18 சொல்லப்பட்ட அந்த லட்சியத்தை அடையறதுக்காக தான் இந்த வியாவகாரிக சந்நியாசம். வியாவகாரிக சந்நியாசத்து மூலமா பாரமார்த்திக சந்நியாசத்தை அடைதல் தான் பாத்தீங்கன்னா லட்சியம். பாரமார்த்திக சந்நியாசம்னா என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, 4:18 கூடவே பாத்தீங்கன்னா 18:17 போட்டுங்க. 18வது அத்தியாயத்துல 17வது ஸ்லோகம். அதுலயும் சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா, யஸ்ய நாகங்கிருதோ பாவஹ புத்திர் யஸ்ய ந லிப்யதே ஹத்வாபி இமான் லோகான் ந ஹந்தி ந ஹன்யதே. 18ல பாத்தீங்கன்னா 17வது ஸ்லோகம் சொல்லுது, எவனுடைய புத்தி பாத்தீங்கன்னா நான் செய்யவில்லை நான் செய்யவில்லை அப்படின்னு கர்மம் நடந்துகிட்டு இருக்கும் போதே நான் செய்யவில்லை என்று அபிப்பிராயத்துல இருக்கானோ, நான் பண்ணல. அப்ப யாரு பண்றா அப்படின்னு கேட்டா, பிரகிருதியோட 3 குணங்கள் பண்ணுகின்றன. அப்ப நான் பண்ணவில்லை. அப்ப நான் யாரு? நான் பார்க்கின்றவன். நான் பாத்தீங்கன்னா பார்த்துக்கிட்டு இருக்கேன். என்னோட சந்நிதியில பாத்தீங்க அப்படின்னா கர்மங்கள் நடக்கின்றன. அதுக்கப்புறம் எஸ்ய புத்தி ந லிப்யதே, நான் பண்றேன் அப்படின்ற அகங்காரத்திலையும் அவனுக்கு வர்றதில்ல, கர்மத்திலையும் பற்றுதல் உண்டாகிறதில்ல. கூடவே பாத்தீங்கன்னா அப்ப பாத்தீங்க அப்படின்னா எவனுடைய புத்தி பாத்தீங்கன்னா ந லிப்யதே, ஒரு கர்மத்தோட அபிமானத்தோட அடையிறது இல்லையோ, பலன் மேல ஆசையும் படுவதில்லையோ, நான் செய்யவில்லை அப்படின்ற எண்ணமும் கூடவே பாத்தீங்கன்னா எந்த ஒரு ஆசையும் கூடவே பாத்தீங்க அப்படின்னா அபிமானமும் இல்லாமல் இருக்கிறானோ, அவன் 1000 பேத்த கொன்னாலும் பிருகதாரண்யம் சொல்லுது. கீதால சொல்லுது, இந்த மொத்த உலகத்தையும் கொன்றாலும் கூட அவன் யாரையும் கொல்லவில்லை, அந்த கர்மத்தினால் பந்தப்படுவதும் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கு. அப்ப தியாகம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, தியாகம் சந்நியாசம் அப்படின்றது பாரமார்த்திக சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னா, கர்த்திருவத்தை தியாகம் செய்தல் எதுவோ அதுதான் பாத்தீங்க அப்படின்னா பரமார்த்த சந்நியாசம், பாரமார்த்திக சந்நியாசம் அப்படின்னு பேர். அப்போ மற்றதெல்லாம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சாதனங்களும் இந்த ஒன்றை அடையறதுக்காக தான். இதான் பாத்தீங்கன்னா ஜீவன் முக்தியை கொடுக்கறது. அவன் ஜீவன் முக்தனா இருக்கான் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ச புத்திமான் மனுஷேஷு, அவன் தான் புத்திமான். அவன் செய்ய வேண்டிய எல்லாத்தையும் செய்து முடித்தவனாகின்றான், கிருத்தகிருத்தியனாகின்றான் அப்படின்னு முதல் அந்த 18 இதுல 4:18 ஸ்லோகம் சொல்லியிருக்கு. ஆச்சாரியர் அதுதான் ஆரம்பிக்கிறார். சொல்லிட்டு அதுக்கப்புறம் சயுக்த கிருஷ்ண கர்ம கிருத்து, அதையும் 4:18 இருக்கக்கூடிய 2வது லைனையும் ஆச்சாரியர் சொல்றார். அவனே யுக்தன், அவனே பாத்தீங்க அப்படின்னா யோகத்தோடு கூடினவன், அவனே பூரணமாக அனைத்து கர்மங்களையும் செய்தவனாவான். அப்ப இந்த நிலையை ஒருத்தர் அடையலை அப்படின்னா அவருக்கு இன்னும் பாக்கி நிறைய இருக்கு. அவரால் பாத்தீங்க அப்படின்னா பூரணமா சந்நியாசம் செய்தல் என்பது முடியாது. அப்ப ஞானத்தினால நான் செய்யவில்லை அப்படின்னு ஒருத்தருக்கு எல்லா காரியங்கள்லையும் நான் செய்யவில்லைன்ற ஒரு எண்ணம் வந்துச்சு அப்படின்னா அவர்தான் பூரணமான கர்மங்களை தியாகம் செய்தவர். சர்வ கர்ம சந்நியாசின்றது அவர் தான் வாஸ்தவத்தில். ஆச்சா. இப்ப ரமணரா இருக்கட்டும், இது மாதிரி பெரிய மகான்கள் பாத்தீங்கன்னா சதாசிவ பிரம்மேந்திரர் மாதிரி இருந்த சங்கரரா இருக்கட்டும், வியாசரா இருக்கட்டும், வசிஷ்டரா இருக்கட்டும், இவங்க எல்லாத்திட்டையும் என்ன இருந்துச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் செய்யவில்லை அப்படின்ற எண்ணம் ரொம்ப திருடமா இருந்துச்சு. அதனால அவங்களுக்கு செய்ய வேண்டியது ஒண்ணும் இல்லை, வெறும் டியூட்டிக்காக பண்ணிட்டு இருந்தாங்க, லோக சங்கிரகத்துக்காக பண்ணிட்டு இருந்தாங்க. சொன்னதுக்கு பிறகு அடுத்து பாத்தீங்கன்னா 4:21 ஒரு ஸ்லோகம் சொல்றாரு ஆச்சாரியார். 4:21 பாத்தீங்க அப்படின்னா இருக்கிறது இங்க கொட்டேஷனா கொடுக்கும்போது ஆச்சாரியர் சொல்றார், சாரீரம் கேவலம் கர்ம குருவன் அப்படின்னு பாஷ்யத்துல சொல்றார். ஸ்லோகம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபுல்லா நான் சொல்றேன் பாருங்க. நிராஷீர் 4:21 நிராஷீர் யத சித்தாத்மா த்யக்த சர்வ பரிக்ரஹ ஷாரீரம் கேவலம் கர்ம குர்வன்னாப்னோதி கில்பிஷம். இப்போ பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒரு ஞானம் வந்தா என்ன பண்ணுவார் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, இப்ப நிறைய பேர் தப்பா புரிஞ்சிருக்காங்க. ஒரு ஞானம் வந்ததுக்கு பிறகு அவனுக்கு இந்த உலகத்துல இது எல்லாம் திருஷ்யம்னு ஒருத்தருக்கு ஆகி போச்சு அப்படின்னா, ஃபர்ஸ்ட் விவேகம், நான் வேற இந்த திருஷ்யம் வேற, நான் வேற இந்த திருஷ்யம் வேறன்னு மனநத்துல பாத்தீங்கன்னா நல்லா ஸ்திரம் பண்றது.
இது பொய், இது திருஷ்யம், இது பொய், இது திருஷ்யம், இது பொய், இது திருஷ்யம், நான் பண்ணலை, நான் பண்ணலை, நான் பண்ணலை, இதெல்லாம் பிரகிருதி பண்ணுது, நான் பண்ணலை அப்படின்னு ஒரு ஞானம் வந்து பார்த்தீங்கன்னா சிரவணம் பண்ணி அது நல்லா வந்து பார்த்தீங்கன்னா இது பொய், இது பொய்ன்னு நேத்தியும் பண்ணதுக்கு பிறகு ஒருத்தர் என்ன பண்ணணுமா சுவாமி அப்படின்னும் போது 18வது சாப்டர்ல சொல்றார். அதே மாதிரி இங்க வந்து 6வது சாப்டர்லயும் வந்து பார்த்தீங்கன்னா வரப்போகுது. என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம தியானம்னு சொல்லக்கூடிய நிதித்தியாசனம் விதிக்கப்பட்டிருக்கு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல சிரவணம், அதுக்கப்புறம் மனநத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லா திருடமாயிடும் நான் பண்ணவில்லை அப்படின்னு எல்லாத்தையும் திருஷ்யமாவே பார்த்து பழகுவீங்க. அதுக்கப்புறம் அந்த திருஷ்யம் இருக்க வரைக்கும் டுவாலிட்டி இருந்துட்டு தானே இருக்கு. திருஷ்யமா இருந்தாலும் டுவாலிட்டி தானே அது. அப்போ வந்து சஞ்சலம் இருக்குமா அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சம் அப்பப்போ டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருக்கும். கொஞ்சம் அதர்மமாக நமக்கு முன்னாடி ஏதாவது நடந்தால் நமக்கு டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கும். ஏதாவது பிடிக்காது, என்னதான் விவேகம் பண்ணாலும் டுவாலிட்டி இருக்குது அப்படின்னா எத்தனை துவைத்தமிவ பவதி தத்திர பயம் பவதி. எங்கெல்லாம் டுவாலிட்டி இருக்கோ அங்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கொஞ்சமாவது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸ் இருக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிரவண மனனத்துக்கு பிறகு கூட அவன் என்ன பண்ணுவான், நிதித்தியாசனத்துக்கு போகிறவன் என்ன பண்ணணும் அப்படின்னு ஒரு ரூல் இருக்கு. நிதித்தியாசனத்துக்கு போகிறவனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 6வது அடுத்த பாஷ்யம் படிக்க போகிறோம் டாக்குமெண்ட். அதில் நிறைய கண்டிஷன்ஸ் எல்லாம் ஆச்சாரியார் சொல்ல போகிறார். 12வது சாப்டரில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய குவாலிட்டி சொல்கிறார். நிர்குண தியானத்துக்கு என்னெல்லாம் பண்ணணும். 18வது சாப்டரில் வந்து 49வது ஸ்லோகத்திலிருந்து 55வது ஸ்லோகம் வரைக்கும் நிஷ்டா பிரகரணம்னே ஒரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு தனி சாப்டரை வந்து பார்த்தீங்கன்னா வைக்கிறார். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் ஒருத்தன் நிதித்தியாசனம் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணணும் அப்படின்னு ஒன்று வைக்கிறார். அதுதான் இந்த இடத்துல 4வது அத்தியாயத்தில் 21வது ஸ்லோகத்தில் ரொம்ப கிறிஸ்பியா ஸ்லோகம் சொல்லப்பட்டிருக்கு. என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியார் சொல்றார், என்னது நிராஷீர் யத சித்தாத்மா. இது எல்லாம் திருஷ்யம். பார்க்கப்படுறதுல வந்து ஏதாவது இதுல வந்து திருஷ்யத்துல ஏதாவது ஆசை வருமா? நான் வந்து பார்த்தீங்கன்னா காலையில கடற்கரைக்கு போறேன், ஒரு 11 மணி போல போனா 12 மணி போல போனா வெள்ளி மாதிரி மினுக்கு 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 மினுக்குன்னு இருக்கும். மினுக்கு மினுக்குன்னு என் பையன் ஒரு சின்ன பையன் கூப்பிட்டு போயிருக்கேன் என் கூட. அந்த பையன் வந்து பார்த்தோன்னா ஐயோ சின்ன சின்ன வெள்ளி நிறைய வெள்ளி கிடக்குது அப்படின்னு அவன் ஆசைப்படுறான். ஆசைப்பட்டு எனக்கு தெரியும் அது சும்மா அவன் போனா தெரிஞ்சிடும் அப்படின்னு, வா போய் எடுத்துக்கலாம் அப்படின்னு கூப்பிட்டு போனா அங்க எல்லாம் வெள்ளி இல்லை, எல்லாம் சிப்பி அப்படின்னு தெரிஞ்சு போகுது. சிப்பின்னு தெரிஞ்சதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா மறுநாள் கூப்பிட்டு போறேன். மறுநாள் வந்து பார்த்தீங்கன்னா அவனோட பார்வைக்கு எல்லாம் தெரியுது, மினுக்கு மினுக்குன்னு எல்லாம் கடற்கரையில் தெரியுது. இருந்தாலும் அவனுக்கு நேற்று எப்படி ஆசை வந்துச்சோ அது மாதிரி ஆசை அந்த பையனுக்கு வருமா? வராது. ஏன் வராது அப்படின்னா பார்க்கறது எல்லாமே திருஷ்யம் அப்படின்னு அவனுக்கு தெரிஞ்சு போச்சு. இருக்கிறது சிப்பி தான், சிப்பிக்கு மேல வெள்ளி தெரியுது அப்படின்னு. அப்ப எப்ப வெள்ளி தெரியுதுன்னு தெரியுதோ அப்ப வந்து பாத்தீங்கன்னா என்ன ஆகும், அடையணும்ன்ற ஆசை வந்து பாத்தீங்கன்னா நிவர்த்தியாகி விடும். ஆசை நிவர்த்தி ஆகும். அதே மாதிரி நான் ஒரு எக்ஸாம்பிள் உங்களுக்கு அடிக்கடி சொல்லிகிட்டே இருந்தேன்ல, நான் திருப்பதி போனேன், ஒரு 5 சாதுக்களோட 4-5 சின்ன பேரோட சேர்ந்து போனோம். திருப்பதியிலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா தரிசனம் பண்ணிட்டு கீழே வரோம். கீழே வரும்போது பசி, மத்தியானம் டைம் ஆகிடுச்சு, பசிக்குது. ஒரு ஜூஸ் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் ஜூஸ் ஷாப்பில் வந்து பார்த்தீங்கன்னா ரோட்டு ஓரத்தில் இருக்கிற கடையில் நிப்பாட்டணும். எல்லாம் சேர்ஸ்லாம் போட்டு உட்காந்துட்டோம். என்ன ஜூஸ் வேணும் அப்படின்னும் போது 4-5 பேருமே வந்து பொமோகிரானைட் அப்படின்னு ஆர்டர் பண்ணோம். எல்லாருமே பொமோகிரானைட் கேட்டாங்க. நான் சொன்னோன்னு போய் கேட்ட மாத்திரத்தில் அவன் சொல்லிட்டான் ஒரே ஒரு பொமோகிரானைட் தான் இருக்குது, வேணா சாமி கொடுத்துர்லாம் அப்படின்னு, எனக்கு கொடுத்துர்லாம் அப்படின்ட்டாங்க. நான் சொன்னேன் அடப்பாவிகளா, ஒரு கூடை நிறைய வந்து பார்த்தீங்கன்னா பொமோகிரானைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கூடையாக மாட்டி வச்சுருக்கானுங்க. எங்க அநியாயமாக இருக்குது, இவ்வளோ பொமோகிரானைட் வந்து வச்சுருக்கீங்க, ஆப்பிள் இருக்குது, எல்லாமே இருக்குது, கொடுக்க மாட்டேன்றீங்களே அப்படின்னு நான் கேட்டோன்னே அந்த கடைக்காரன் சொன்னா, சுவாமி இதெல்லாம் ஆர்டிஃபிஷியலான பொமோகிரானைட் சாமி அப்படின்னு. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா கூடையாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஷோக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவன் ஷோரூமில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி மாட்டி தொங்க விட்டுருக்கான் ஷோக்காக. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எப்போ அழகா இருக்கே பொமோகிரானைட்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜூஸ் எடுத்து சாப்பிடலாம் ஃப்ரெஷ்ஷாக இருக்கு அப்படின்னு தோணுன ஆசை, அது வந்து பார்த்தீங்க அப்படின்னா அது வெறும் ஆர்டிஃபிஷியலானதுன்னு தெரிஞ்ச மாத்திரத்தில் என்ன வரும், ஆசை என்ன ஆகும், இருக்குமா? ஏன்னா ஜூஸ் போட முடியாது. அப்ப ஜூஸ் போட முடியாதுன்றதுனால அதுல இருக்கிற ஆசை நிவர்த்தி ஆயிடுச்சு. அதுக்கு அடுத்து என்ன வரும் ஆரம்பிக்கும், ஐயோ என்ன கத்ரூபமா இருக்குல்ல, ஒரு ஆச்சரியம் வருமா, என்னடா அது அநியாயமா இருக்கு, அப்படியே ஃப்ரெஷ்ஷா இருக்கிற பொமோகிரானைட் மாதிரியே இருக்கு, ஆப்பிள்லாம் அப்படியே இருக்கு, ஆர்டிஃபிஷியலா இவ்வளவு நல்லா பண்ண முடியுமா அப்படின்னா ஒரு ஆச்சரியம் வந்து பாத்தீங்கன்னா வர ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் எவ்வளவு நேரம் ஆச்சரியத்தோட அதை பார்த்துக்கிட்டே இருப்பீங்க. நாங்கள் என்ன பண்ணோம், ஒரு 2 நிமிஷம் ஆச்சரியத்தோட பார்த்துட்டு என்ன இப்படி இருக்கே, அருமையா இருக்கே அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்க வேலையை பார்க்க ஆரம்பிச்சு உட்காந்து பேச ஆரம்பிச்சிட்டோம்.
அப்ப என்ன அர்த்தமாகுதுன்னா, இதே மாதிரி தான் ஒரு ஞானியோட டிராவலிங் வந்து பாத்தீங்கன்னா நடக்கும். இப்ப நம்ம அஜ்ஞானியா இருக்கும்போது இந்த உலகத்தை பார்த்து நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப ஆனந்தம் கொடுக்கும், இது ஆனந்தம் கொடுக்கும், இது எனக்கு சுகம் கொடுக்கும், இது சுகம் கொடுக்கும்னு இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வஸ்துக்களையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன பண்றோம், ஆசைப்படுறோம். ஆசைப்பட ஆரம்பிக்கும் போது வந்து பாத்தீங்கன்னா மெதுவா ஒரு ஆச்சாரியோட கிருப்பையினால மெதுவா ஒரு விவேகம், நம்ம பண்ண நிஷ்காமிய கர்மயோகம், நம்ம பண்ண உபாசனைகள், இதெல்லாம் வச்சு ஈஸ்வர கிருப்பையினாலையும் குரு கிருப்பையினாலையும் ஒரு ஞானம் கிடைக்குது. அந்த ஞானத்தை டைஜஸ்ட் பண்றதுக்கு நமக்கு சாமர்த்தியம் வருது. நம்ம விசாரம் பண்றோம். விசாரம் பண்ணி பார்க்க தான் தெரியுது, ஆமா ராத்திரியில இதெல்லாம் இல்லையே, ராத்திரியில ஆனந்தமா தானே இருந்தேன், நானு ரொம்ப சுகமா இருந்தேனே. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த உலகமே இல்லையே, எனக்கு பிடிச்ச காஃபிலாம் இல்லையே, எனக்கு பிடிச்ச பஜ்ஜி இல்லையே, எனக்கு பிடிச்சமான கார்லாம் இல்லையே, எனக்கு பிடிச்ச ஃபிலிம்லாம் இல்லையே, எனக்கு பிடிச்ச மியூசிக்லாம் காணுமே, ஒண்ணுமே இல்லையே, எதுவுமே இல்லை. ஆனா வந்து பாத்தீங்கன்னா நான் எப்படி இருந்தேன், தூக்கத்துல ரொம்ப சுகமா தூங்குனேன். அப்போ காலையில எந்திரிச்சோன்னு வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் இதெல்லாம் பாக்குறேன். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப துக்கமா ஆயிடுறேன். நான் சுகமும் துக்கமும் காலையிலயும் சொப்பனத்திலயும் மாறி மாறி வந்துகிட்டு இருக்கு. ஆனா இது எதுவுமே இல்லாம தூக்கத்துல சுகமா தானே இருந்தேன். அப்போ சுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது தேவையா அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா எதுவுமே தேவையில்லை. தூக்கத்துல என்ன இருக்குன்னா, இந்த உலகம் எதுவுமே இல்லை, நான் சுகமா இருந்த ஒன்றும் இல்லை அப்படின்னு அனுபவம் வருது. அப்ப இதெல்லாம் பார்த்து பார்த்து மெதுவா ஒருத்தன் உலகத்தை பார்க்க ஆரம்பிக்கிறான். எப்பெல்லாம் சுகம் வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, சுகம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா ஒரு மெது இம்பல்ஸ் தான் ரைஸ் ஆகுது. ஒரு சங்கல்பம் உள்ளுக்குள்ளார, ஒரு சங்கல்பம் வந்த மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா நான் டிஸ்டர்ப் ஆகிறேன். அந்த ஃபீடிங் பண்ண மாத்திரத்துல அந்த சங்கல்பம் நிவர்த்தி ஆகுது. சங்கல்பம் நிவர்த்தி ஆகிற இடத்துல நமக்கு ஒரு சுகம் வந்து பாத்தீங்கன்னா கிடைக்குது. அப்போ ஒரு சுகத்தோட அனுபவம் எப்படி அப்படின்னா, எனக்கு பூரி சாப்பிடணும், பூரி சாப்பிடணும், பூரி சாப்பிடணும், பூரி சாப்பிடணும்னு ஒரு 4 நாளா மனசு இதாகிட்டே இருக்கு. அதுக்கப்புறம் பூரி வந்து பாத்தீங்கன்னா எடுத்து வச்சாச்சு, பிளேட்டுக்கு வந்துருச்சு. பிளேட்டுக்கு வந்த மாத்திரத்துல ஆசுவாசமாச்சு, அப்பா பூரி வந்துருச்சு அப்படின்னு. அதை எடுத்து வாயில வச்சோட பிராப்தி பண்ணிட்டேன். என்னோட ஆசை வந்து பாத்தீங்கன்னா நிறைவேறுச்சு. அந்த நிறைவேறின அந்த க்ஷணத்துல எனக்கு என்ன தோணுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரி சுகமா தெரிய ஆரம்பிக்குது. வாஸ்தவத்துல என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, பூரியில சுகம் இல்லை, சங்கல்பம் நிவர்த்தியாகிறது. இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சுகங்களுக்கு பின்னாடியும் என்ன நடக்குதுன்னா, அந்த உலகத்துல இருக்க விஷயங்களை நம்ம போகம் பண்றதெல்லாம் என்ன அப்படின்னா, எங்கெங்கெல்லாம் சங்கல்பம் நிவர்த்தி ஆகுதோ அந்தந்த இடத்துலலாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா நமக்கு இயல்பா சுகம் கிடைச்சோம். நீங்க வந்து மலை ஏறணும் மலை ஏறணும் மலை ஏறணும்னு எங்கேயாவது ஒரு பீக்குக்கு வந்து பிளான் பண்ணுங்க. மலை ஏறி போகணும் ஒரு பெரிய ஆசை இருந்துகிட்டே இருக்கும். நீங்க வந்து பாத்தீங்கன்னா திருவண்ணாமலைக்கு மேல ஏறினீங்க அப்படின்னா ஆசையோட மேல ஏறுறோம். ஏறி 2.5 மணி நேரம் கஷ்டப்பட்டு 3 மணி நேரம் மேல ஏறி போய் பார்த்தா அப்பா அப்படின்னு, என்ன அது அப்பானா என்ன இருக்காங்க, மலைக்கு மேல என்ன இருக்கும், மலைக்கு மேல ஒண்ணும் இருக்காது, மலைக்கு மேல வேற எதுவும் இருக்காது. கீழே இருந்து பார்த்தா தான் மலை, மலைக்கு மேல ஒண்ணும் இருக்காது, ஆகாசம் தான் இருக்கும், வேற எதுவும் இருக்காது, ஒரு மொட்டையா இருக்கும், அவ்வளவுதான். அண்ணாமலையாரோட பாதம் வந்து பாத்தீங்கன்னா அங்க மலைக்கு மேல ஒரு பாதம் வச்சிருக்கு, அவ்வளவுதான், வேற எதுவும் இல்லை. ஆனா உங்களுக்கு என்ன இது வரும் அப்படின்னா, மலைக்கு மேல ஏறினோன்னு ஒரு இது வந்து உண்டாகும். என்னன்னா ஏறியாச்சு, ஏறணும்னா வா வந்து சேர்ந்தாச்சு அப்படின்னு. அப்போ மலை ஏறணும் மலை ஏறணும் மலை ஏறணும்னு நீங்க என்னெல்லாம் 1 மாசமா பிளான் பண்ணீங்களோ அந்த பிளான் எல்லாம் சங்கல்பங்கள் எல்லாம் அந்த மேல ஏறி கடைசி டிப்ல அச்சீவ் பண்ணோன்னு அந்த சங்கல்பம் நிவர்த்தியாச்சு. ஐயோ சூப்பரா இருக்குல்ல, ஆனந்தமா இருக்குல்ல அப்படின்னா, ஆனந்தம்லாம் ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை, மேல ஏறினாலும் ஆனந்தம்லாம் இல்லை, உங்க சங்கல்பம் அந்த இடத்துல நிவர்த்தி ஆயிருக்கு. அப்போ ஒரே ஒரு விஷயம் எடுத்துங்க, என்னன்னு கேட்டா, எங்கெங்கெல்லாம் சங்கல்பம் வந்து பாத்தீங்கன்னா இல்லாம இருக்கோ அந்தந்த இடத்துல எல்லாம் சுகத்தோட அனுபவம் நல்ல பூரணமா கிடைக்கும். இப்ப தூக்கத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தூங்கிடுறோம், தூங்குற மாத்திரத்துல வந்து பாத்தீங்கன்னா எந்த சங்கல்பமும் வந்து பாத்தீங்கன்னா அங்க சங்கல்பிக்கிறதுக்கு எனக்கு இது வேணும் அது வேணும்னு ஆப்ஜெக்டே இல்லை. அந்த ஆப்ஜெக்டை சிந்தனை பண்றதுக்கான மனசு புத்தியும் அந்த இடத்துல இல்லை. அப்ப மனசு புத்தி இல்ல, ஆப்ஜெக்ட் இல்ல, அதனால வந்து பாத்தீங்கன்னா சங்கல்பம் இல்ல, அப்ப வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்ல, குரோதம் இல்ல, எதுவுமே இல்ல. அப்ப நம்ம தூக்கத்துல எப்படி இருக்கும், ஆனந்தமா இருக்கும். இப்போ இந்த விஷயத்தெல்லாம் ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா இப்ப என்கிட்ட இருந்து கேட்கிற மாதிரி நான் சொன்னா அதை நீங்க மெதுவா மெதுவா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாக்குறது. மெதுவா 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 ஆசைனா என்ன, சுகம்னா என்ன, இதெல்லாம் பார்த்து 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 வாஸ்தவத்துல வெறும் மோகம் மட்டும்தான். ஆத்மாவோட சந்நிதி தான் வந்து பாத்தீங்கன்னா இதெல்லாம் சுகம் மாதிரி தெரியுது. வாஸ்தவத்துல சுகம் எது அப்படின்னா ஆத்மாதான் சுகம்.
ஆத்ம சுகம்தான் சுகம். இதோட டிராப்ஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா ரிஃப்ளெக்ட் ஆகுது மற்ற எல்லா விஷயத்திலையும். நான் இல்லை அப்படின்னா, என்னோட கான்சியஸ்னஸ் இல்லை அப்படின்னா அது எதுவுமே சுகமா இருக்காது அப்படின்னு தெரிஞ்சு அந்த ஞானத்தினால ஒருத்தனுக்கு என்ன உண்டாகுது அப்படின்னா நிராஷி. இததான் 4:21 ஸ்லோகமா வச்சிருக்கார். எப்படி நிராசியானா, எதை பார்த்தாலும் இது திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம்னு பாருங்க. சுகமும் ஒட்டாது, துக்கமும் ஒட்டாது. நம்ம என்ன பண்றோம், ஒரு ஒரு பூரியோட சென்னாவோட சேர்ந்து வாயில வச்சு சிங்க் ஆயிடுறோம். பூரியோட சென்னாவை எடுத்து உள்ள வச்சு சென்னா மசாலாவை எடுத்து வச்சோன்னே ஆஹா சூப்பரா இருக்குல்ல அப்படின்றோம். சிங்க் ஆகாம வந்து பாத்தீங்கன்னா என்னைக்காவது வாயில எடுத்து வச்சு இது என்ன சுகம் அப்படின்னு யோசிச்சு யாருங்க, எது சுகம் தருது, சுகமா இல்லை வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒன்றும் இல்லையே. ஆயில் இருக்கு, பூரி இருக்கு, பூரி மசாலா இருக்கு, மசாலாவில் இந்தந்த இன்க்ரீடியன்ட்லாம் போட்டிருக்கு அப்படின்னு ஒவ்வொன்றா பிரித்து பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா சுகம்னு ஒன்று இருக்காது. நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சிங்க் ஆகும் போதெல்லாம் அனுபவம் கிடைக்குது. எப்போ ஒருத்தன் வந்து பார்த்தீங்கன்னா இது திருஷ்யம் இது திருஷ்யம் இது திருஷ்யம் நான் திரஷ்டான்னு பார்த்துக்கிட்டு இருக்கானோ அப்போ அவனுக்கு தெரிஞ்சு போயிடும் எது எல்லாம் இந்த உலகத்தில் இருக்கோ அது எல்லாம் திருஷ்யம். அப்போ ஆசை வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெதுவா மெதுவா ஆசை அவனை விட்டு போயிடும். திருஷ்யம் சொப்பனம் மாதிரி. சொப்பனம் எப்படி வந்து பார்த்தீங்கன்னா பார்க்கப்படுவது பொய்யோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஜாகிரதத்தில் நம்ம பார்க்கறதெல்லாம் பொய் பொய் பொய்ன்னு நல்ல மாண்டுக்கியம்லாம் கேட்டு நல்ல பகவத்கீதையை திரும்ப 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 விசாரம் பண்ணி அவனுக்கு தெரிஞ்சு போகுது இதெல்லாம் திருஷ்யம் அப்படின்னு. அப்ப தெரிஞ்சு போனதுக்கு பிறகு அவனுக்கு எந்த ஒரு ஆசையும் பொய்யானதுல வந்து பாத்தீங்கன்னா ஆசை இல்லாமல் போய்விடுகிறது, நிராசி. அதுக்கப்புறம் யதசித்தாத்மா. நம்ம சொல்றோம் இந்திரிய நிகிரகம் பண்ணுங்க இந்திரிய நிகிரகம் பண்ணுங்கன்னு. வாஸ்தவத்தை இந்திரிய நிகிரகம் ஆரம்பத்துல நம்ம பண்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா டெம்பரவரி தான், டெம்பரவரியா தான் பண்ண முடியும். எப்ப வந்து உங்களுக்கு இந்த ஞான விசாரம் ஒருத்தருக்குள்ளார நல்லா வர ஆரம்பிச்சு இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு மனசுல சதா காலமும் திருஷ்யம் மித்யா திருஷ்யம் மித்யா, இதெல்லாம் பார்க்கப்படுவது சொப்பன மாதிரி பொய், இது பார்க்கப்படுவது சொப்பன மாதிரி பொய், இது சுகமில்லை துக்கம் அப்படின்னு ஒருத்தருக்குள்ளார நல்ல ஆழமான விசாரம் வருதோ அப்ப இந்திரியங்கள் எப்படி இருக்கும்னு கேட்டீங்கன்னா மனசும் விஷயத்தை நோக்கி போகாது, இந்திரியங்களும் வந்து பாத்தீங்கன்னா கொந்தளிக்காது. அதை அடைஞ்சே ஆகணும், எப்படியாவது அதை அடையணும் அப்படின்ற எண்ணம் வந்து பாத்தீங்கன்னா இருக்கவே இருக்காது. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஞானத்தினால நம்ம சொல்றோமே இது பொய் இது பொய் இது பொய்ன்னு சொல்ற அந்த ஞானத்தினால ஒருத்தருக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரிய நிகிரகம் பரிபூரணமா உண்டாகிறது. யதசித்தாத்மா. யதசித்தாத்மா அப்படின்னா எவனுடைய சித்தம் வந்து பாத்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல், மனசு இம்பல்ஸ் இல்லாம ஆசை இல்லாம ஆயிடுச்சோ, கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களும் மனசு வசப்பட்டுருச்சு இந்திரியங்களும் வசப்பட்டுருச்சு. அப்போ எனக்கு முன்னாடி பொமோகிரானேட் ஒரு கூட பொமோகிரானேட் இருக்கு, ஆனாலும் வந்து பாத்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு போச்சு அது பொய்ன்னு. அப்போ வந்து பாத்தீங்கன்னா என் முன்னாடியே இருந்தாலும் கூட எனக்கு அந்த பொமோகிரானேட்டை வந்து சாப்பிடணும்னு ஆசை வரதே இல்லை. ஏன் வரதில்ல அப்படின்னு கேட்டீங்கன்னா அது பொய்ன்னு எனக்கு தெரிஞ்சதுனால. காணல் ஜலம் நமக்கு முன்னாடி ஓடிக்கிட்டே இருக்கு, ஆனா வந்து பாத்தீங்கன்னா என்னதான் மே மாச வெயிலா இருந்தாலும் நமக்கு அதுல போய் குளிச்சுக்கலாம், காரை வந்து பாத்தீங்கன்னா கிளீன் பண்ணிக்கலாம், இல்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்நானம் பண்ணி நல்ல எடுத்து குடிக்கலாம் அப்படின்னு ஒரு தோணலும் தோண மாட்டேங்குது. உள்ளுக்குள்ளார ஒரு ஆசை வரவே மாட்டேங்குது. ஏன் அப்படின்னா நம்ம புத்திக்கு நல்லா தெரியும் வெளியில இருக்கிற காணல் ஜலம் பொய். அப்போ மனசுல நல்லா தெரியுது எது பொய்ன்னு உங்களுக்கு தெரியுதோ அதை அடையிறதுல உங்களுக்கு ஆசை வராது, எதிர்க்கையே இருந்தாலும் கூட. அப்போ வந்து இதுதான் வந்து பாத்தீங்கன்னா யதசித்தாத்மான்னு பேரு. ஒரு ஞானி புருஷனுக்கு இதெல்லாம் திருஷ்யமா போயிடுது, பொய்யா போயிடுது, அவனுடைய மனசு கண்ட்ரோலுக்கு வந்துடுது. அது மட்டும் இல்ல, கண்ட்ரோலுக்கு வந்ததுக்கு பிறகு பகவான் சொல்ற மாதிரி ரமண பகவான் சொல்லுவார், ஒரு மாசத்துக்கு 3 ரூபாய் இருந்தா போதும் சுவாமி அப்படின்னு கணபதி சாஸ்திரி சொல்றார். அப்போ வந்து ரமண பகவான் சொல்றார், ஏ ஒய் இந்த சரீரமே அதிகம் ஓய் அப்படின்றார். நான் ஜீவிக்கிறதுக்கு இந்த சரீரமே அதிகம் ஓய் அப்படின்றார். என்ன காரணம் அப்படின்னா ஒரு கௌப்பீனத்தை வந்து பாத்தீங்கன்னா கௌப்பீனம் கட்டியிருந்ததே கௌப்பீனம் தான், அந்த கௌப்பீனத்தை கூட அதுல இருந்து ஒரு நூல் எடுத்து அதையே வந்து பாத்தீங்கன்னா ஸ்டிச் பண்ணிக்கிறார். அப்ப என்ன அர்த்தம்னு கேட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஒரு திங்ஸ் தேவையில்லை. ஏன் அப்படின்னா மெயின்டெனன்ஸ் பெரிய பிரச்சனை. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா மெயின்டெனன்ஸ் பண்ணி என்ன ஆக போகுது, மெயின்டெனன்ஸ் 0. அப்ப சன்னியாசியா இருக்கிறவன் என்னவா இருப்பான், நிதித்தியாசனத்துல இருக்கிறவன் சதா நான்ல இருக்கணும்னு ஆசைப்படுறவன்.
அப்ப நான்லயே நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன உடுத்துற உடை கூட வந்து பாத்தீங்கன்னா எக்ஸஸா ஒரு துணி இருந்தாலும் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப மிகையா ஆயிடும் உங்களுக்கு. அப்ப எக்ஸ்ட்ரா ஆயிடும் உங்களுக்கு, எக்ஸ்ட்ரா லக்கேஜ். அதனால்தான் கௌபீனதாரியா வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசிகள் வந்து நிதித்தியாசனத்துல இருக்க பிக்ஷு அப்படின்னு நம்ம சொல்றோம். சன்னியாசி பிக்ஷுவா இருக்கிறவன் வெறும் கௌபீனதாரியா இருக்கா, மெயின்டெனன்ஸ் 0. அதுக்காக தான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா தியக்த சர்வ பரிகிரக, எல்லா பரிகிரகங்களையும் விட்டவன், மொத்தத்தையும் விட்டுட்டா, எதையும் யார்கிட்ட இருந்து வாங்கறது இல்லை, எந்த பொருட்களும் அவன்கிட்ட இல்லை. பரிகிரகம் அப்படின்னா சேர்க்கிறது, பொருளை சேர்க்கிறது. எல்லா பொருட்களை சேர்த்தது எல்லாத்தையும் விட்டுறான். ஏன் அப்படின்னா ஒன்றும் ஆக போறது இல்லை, எனக்கு வேலை எங்க இருக்கு, எனக்கு வெளியில பூஜை பண்றது இல்லை, வெளியில வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹோமம் பண்ண போறது இல்லை, வெளியில எந்த தர்ம காரியம் இல்லை. இப்ப நான் பண்ணிட்டு இருக்க ஒரே காரியம் என்னன்னா நான் 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 அந்த ஆத்மாலேயே நிக்கிறது, ஆத்ம தியானம் மட்டும்தான். அந்த ஆத்ம தியானத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா வெளியில எந்த எக்ஸ்டர்னல் திங்ஸும் தேவையில்லை. அதனால எல்லாத்தையும் அவன் தியாகம் செய்தவன் ஆகின்றான். அதுக்கப்புறம் அப்ப அவன் என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஷரீரம் நிக்கிறதுக்கான கர்மம் மட்டும் தேவை. ஷாரீரம் கேவலம் கர்ம. குருவன் என்ன அப்படின்னா அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னு கேட்டீங்கன்னா வெறும் பிக்ஷை. இந்த சரீரம் நிக்கிறதுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு பிக்ஷை வேணும். கூட வந்து பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு கந்தலோ இதோ ரோட்ல வந்து பாத்தீங்கன்னா எது கிடைக்குதோ அதை எடுத்து வந்து பாத்தீங்கன்னா போட்டு இங்க ஒரு சன்னியாசி இருந்தார். ஒரு நாள் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பாவடையை கட்டிக்கிட்டு வந்துட்டு இருக்காரு. பெண்கள் போடுற பெட்டிக்கோட் இருக்குல்ல, அந்த பெட்டிக்கோட் என்னன்னு கேட்டீங்கன்னா அவருக்கு அதான் கையில கிடைச்சது. அவர் பாட்டுக்கு எடுத்து கட்டிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டு இருக்கு. அது இப்ப இல்லை, அவரு எங்க போனாருன்னு தெரியல. அந்த சன்னியாசி வேற அவஸ்தையில இருந்தார் அவர். நீங்க பாத்திருக்கீங்களா அந்த சன்னியாசி? அதான். அப்ப வந்து பாத்தீங்கன்னா அப்படின்னா இந்த லோக்கல் பிரக்ஞை அவருக்கு இருக்காது. ட்ரெஸ் போட்டிருக்காரா இல்லையா அதெல்லாம் கூட தெரியாது. என்ன அப்படின்னா எது கிடைக்குதோ கந்தலோ ஏதோ கோணி பையோ இல்லை பாவடையோ துணியோ வேட்டியோ யாராவது மேலே போட்டு விட்டா மேலே போட்டுக்கிறது, இல்லைன்னா அப்படியே கவுத்து போட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. அது மாதிரி ஆட்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இருக்காங்க. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எந்த இதுவும் இது வேணும் இது வேணும் அப்படின்ற எந்த கண்டிஷனும் இல்லை. சரீரம் நிக்கிறதுக்கு என்ன வேணும்? பசிச்சா சாப்பிடு, வியர்த்தா குழி, தூக்கம் வந்தா தூ, இவ்வளவுதான். மீதி நேரம் எல்லாம் என்னது? உள்ளுக்குள்ளார மட்டும் ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கும். என்ன ப்ராசஸ்? அகம் 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 அகம்னு சதா காலமும் ஆத்ம தியானம் உள்ள போயிட்டே இருக்கும். வெளியில வந்து பாத்தீங்கன்னா எந்த காரியமும் இல்லை. அப்ப அவங்க என்ன பண்ணுவாங்க? சரீரம் நிக்கிறதுக்கான பிக்ஷாடனம் பண்றது, போத்திக்கிறது, தூங்குறது, இது மாதிரி கர்மம் பண்ணாலும் கூட குருவன் அப்பி ந லிப்பியதே, குருவன் அப்பி ந ஆப்னோதி கில்பிஷம். அவன் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிக்ஷாடனங்கள் முதலியவைகள் பண்ணினாலும் கூட, இப்ப நான் சொல்றேன் ஒரு பாவட துணியை வந்து பாத்தீங்கன்னா அது யாரோ தூக்கி போட்டது, அழுக்கு துணி, அதை எடுத்து கட்டிக்கிட்டாரு அப்படின்னா ஏதாவது தோஷம் வந்துருமா சுவாமி அப்படின்னா ஒரு தோஷமும் வராது. ஐயோ அவர் பசிக்குதுன்னு வந்து பாத்தீங்கன்னா எங்கேயாவது சாண்டாளன் வீட்டுல போய் வந்து பாத்தீங்கன்னா மாமிசம் சாப்பிட்ற வீட்டுல போய் வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷை எடுத்திருக்காரு, அவர் வந்து பாத்தீங்கன்னா அவங்க கொடுத்த சாப்பிட்டுருக்காரு, அது வேற எச்சில் உணவு அப்படின்னு ஏதாவது தோஷம் வந்துருமா? உச்சிஷ்டத்தை சாப்பிட்ற தோஷம் ஏதாவது வருமா அப்படின்னா அதுவும் வராது. அவருக்கு எந்த தோஷமும் வந்து பாத்தீங்கன்னா வரவே வராது. அவர் ஏன் அப்படின்னா வெறும் சரீரம் நிக்கிறதுக்கான கர்மம் மட்டும்தான். அது மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு இந்த 14வது அத்தியாயத்துல 21வது ஸ்லோகத்துல இருக்கிறத ஆச்சாரியர் கோட் பண்றார். ஷாரீரம் கேவலம் கர்ம. அதுக்கப்புறம் எதிர்ச்சா லாப சந்துஷ்டா. அடுத்த இது வந்து பாத்தீங்கன்னா இருக்கு 4ல வந்து பாத்தீங்கன்னா 22ல இருக்கு. 4:22 வந்து பாத்தீங்கன்னா சொல்றது அந்த இடத்துல எப்படி இருப்பான் அந்த பரமஹம்ச சன்னியாசி. அவனுக்கு பேர் என்ன பேரு? பரமஹம்ச சன்னியாசி, வித்வத் சன்னியாசம். நான் சொன்ன பாத்தீங்களா, வித்வத் சன்னியாசம்னு என்ன அர்த்தம்? வெறும் நிஷ்டைக்காக எடுக்கிற சன்னியாசம். அவன் என்ன பண்ணுவான்? பரமஹம்ச பரிவிராஜகனா இருப்பான், சுத்தி தெரிவான், மண்டபத்துல இருப்பான், எங்கேயாவது குகையில இருப்பான், இருந்துகிட்டு அவன் பாட்டுக்கு சரீரத்தை யாத்திரையை மட்டும் வச்சுக்கிட்டு சதா காலமும் உள்ளுக்குள்ளாரையே அகமகமகம்ன்ற விஷயத்திலேயே இருப்பான். நீங்க கரெக்டா ரமண பகவானோட லைஃப் பாத்தீங்கன்னா ரொம்ப சமீபத்துல வாழ்ந்தவர். ரொம்ப கிளியரா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு லைஃப் ஸ்டைல் நீட்டா தெரியும், உங்களுக்கு ஸ்பஷ்டமா தெரியும் உங்களுக்கு. அதுல சொல்லுது என்னன்னு கேட்டீங்கன்னா எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. 4வது அத்தியாயம் 22வது ஸ்லோகத்துல இருக்கிறது. எதிர்ச்சா லாப சந்துஷ்டக துவந்த்வாதீதோ விமத்சரஹ சமசித்தாவசித்தௌச்ச கிருத்வாபி ந நிபத்யதே. எப்படி இருப்பாங்க அந்த சன்னியாசி? பாரமார்த்திக சன்னியாசியா இருக்க நிஷ்டைக்கான சன்னியாசி, வித்வத் சன்னியாசி, பரமஹம்ச பரிவிராஜக சன்னியாசி, அவங்க எப்படி இருப்பாங்க அப்படின்னும் போது எதிர்ச்சா லாப சந்துஷ்டக. எது கிடைக்குதோ
எதிர்ச்சையா வந்து பாத்தீங்கன்னா எது கிடைக்குதோ, அப்போ ரமண பகவானோட பிக்ஷா இதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. என்ன பண்ணுவார், மலையில இருந்து ஸ்கந்தாசிரமத்துல இருக்கும் போது என்ன பண்ணுவார், கீழே இறங்கி வருவாராம். வந்து தெருவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போவார். தெருவில் எப்படி போவார் அப்படின்னா, இந்த பக்கமும் போக மாட்டார், அந்த பக்கமும் போக மாட்டார், நடுவில் போவாராம். நடுவில் போயிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கணக்கு வச்சுருந்தாங்க. அவர் என்ன கணக்கு வச்சுருந்தான்னு தெரில. 7 வீடு, 9 வீடு, 3 வீடு, 5 வீடு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா கணக்கு வச்சுருப்பாங்க. அவங்க என்ன பண்ணுறாரு அப்படின்னா, ரமண பகவான் வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு வீட்டுக்கும் நடுவில் நின்றுட்டு வந்து பார்த்தீங்கன்னா நடு ரோட்டில் நின்றுட்டு கை தட்டுவாங்க. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அதை கேட்டு ஒரு பிக்ஷு வந்திருக்கார் அப்படின்னு வெளியில் வந்து பிக்ஷை கொடுத்தா உண்டு. இல்லை அப்படின்னா வந்து அடுத்த வீடு அப்படி நிற்கும் போது வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல 2 இட்லி கிடைச்சா கூட அவ்வளோதான். நான் எனக்கு பத்தலை அப்படின்னு 4 வீட்டிலலாம் எடுக்க முடியாது. என்ன முதல் வாட்டி என்ன கிடைக்குதோ அதுதான் அன்னைக்கு. ஒரு 2 இட்லி யாரோ கொடுக்குறாங்க, கொடுத்த மாத்திரத்தில் அதோட வந்து பார்த்தீங்கன்னா போயிடுவார். இல்லை அப்படின்னா ஒரு 5 வீடு 7 வீடு பார்த்ததுக்கு அப்புறமும் கூட வந்து எதுவும் கிடைக்கல அப்படின்னா அப்போ அவர் வந்து ரமண பகவான் சொல்லுவாராம், தன்னோட சரீரத்தை பார்த்து தானே சொல்லிப்பாராம், உனக்கு என்ன உணவு வேணுமா, ஃபுட்டு வேணுமா, உனக்கு பிக்ஷை வேணுமா, அதெல்லாம் இல்லை இன்னைக்கு போ அப்படின்ட்டு வந்து தன்னோட தேகத்தை பார்த்து ஒன்றும் இல்லை போ அப்படின்னு சொல்லிட்டு திரும்ப மலைக்கு மேலே ஏறி குகையில போய் உட்காந்துப்பாராம். அதுதான் இங்க சொல்லுது, எதிர்ச்சாலாபசந்துஷ்டா. எப்படி இருப்பான்? இதே வந்து பட்டினத்தாரோட இதுல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கிளியரா இருக்கு. பட்டினத்தார் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப உச்சத்துக்கு போறார். முதல்ல பிக்ஷாடனம் பண்றார் பட்டினத்தார். பண்ணதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நீங்கள் சினிமாலெலாம் வந்து பார்த்தீங்கன்னா யூடியூப்லலாம் நிறைய அந்த கிளிப்பிங்ஸ்லாம் இருக்குது. வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மரத்தை இதில் வந்து வரப்பில் வந்து ஒரு லேண்டில் படுத்திருப்பார், லேண்டோட வரப்பில். அப்போ 2 ஸ்திரீகள் வந்து பார்த்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, தண்ணி எடுத்துக்கிட்டு போகிறதுக்கு அப்படி போவாங்க. அப்படி போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா பாரு, இந்த சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா தலையணையெல்லாம் கேட்குது பாரு. தலைக்கு வந்து பார்த்தீங்கன்னா வரப்பை வந்து தலையில் வச்சுட்டு படுத்திருப்பார். படுத்திருந்தோன்னே வந்து அப்போதான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்கிறார், ஐயோ அப்படின்னு. இவங்க போயிட்டாங்க. திரும்ப ரிட்டர்ன் வரும்போது இவர் என்ன பண்ணார் அப்படின்னா தலைக்கு வச்சிருந்த இதுல இருந்து கீழே இறங்கி படுத்திருக்காரு. அப்போ இன்னொரு அம்மா சொல்றாங்க, பாரு இதுக்கெல்லாம் வந்து எல்லாம் கேட்குது பாரு, இதுக்கு நம்ம சொல்றது எல்லாத்தையும் கிரகணம் பண்ணுது பாரு, இது இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கீழே தலையை வச்சிருப்பாரு அப்படின்னு. அப்போதான் அவருக்கு புரிஞ்சுதான், இன்னொருத்தரோட அபிப்பிராயத்தை கேட்டாலும் கூட என்ன ஆயிடும், தப்பா போயிடும் அப்படின்னு. அப்போ ஒரு முடிவு பண்றாரு, என்ன, கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன். அதானே, கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன், நானா வந்து பாத்தீங்கன்னா பிக்ஷைக்கு போக மாட்டேன், வலியாளி அழைத்தாலும் செல்ல மாட்டேன், கொண்டு வந்து கொடுத்தால் உண்பேன் அப்படின்னு வந்து விரதத்தை எடுத்துக்கிறார். இதுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா, உருக்கமுடன் கொண்டு வந்தால் உண்பேன் அப்படின்ற. உருக்கமுடன், யாராவது பக்தியோட சிரத்தையோட கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடுவேன், இல்லைன்னா பரவாயில்ல, செத்தாலும் பரவாயில்ல அப்படின்னு, தேகம் போனாலும் பரவாயில்லன்னு. அப்ப என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அந்த அளவுக்கு விரக்த பாவம் வந்து பாத்தீங்கன்னா இருந்திருக்கு. அப்போ எதிர்ச்சா இந்த இதுலயே பிக்ஷால வந்து பாத்தீங்கன்னா நம்ம சொல்றோம் மதுக்கரி பிக்ஷா, அதெல்லாம் சொல்ல போறோம். அஜகரி பிக்ஷான்னு ஒண்ணு இருக்கு. மதுக்கரி பிக்ஷானா ரமணர் சொன்ன மாதிரி 5 வீடு 7 வீடு எல்லாம் போறது. அப்புறம் இன்னும் கொஞ்சம் நிஷ்டை கூடிச்சு அப்படின்னா என்ன ஆகும், எதுக்கு பிக்ஷைக்கெல்லாம் போயிட்டு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா யாராவது கொண்டு வந்து கொடுத்தா சாப்பிடலாம், பக்கத்தில் கொண்டு வந்தால் கேட்கலாம் அப்படின்னு யாராவது வந்தால் கொஞ்சம் பிக்ஷை ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்பாங்க. இது 2வது. அஜகரி விருத்தி அப்படின்னா மலைப்பாம்பு மாதிரி. மதுக்கரி விருத்தி அப்படின்னா வண்டு மாதிரி, தேன் வண்டு ஒவ்வொரு பூவா போய் எடுக்கிற மாதிரி பிக்ஷை எடுக்கிறது மதுக்கரி விருத்தி. அதுக்கப்புறம் அஜகர விருத்தி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மலைப்பாம்பு அப்படியே வாயை திறந்து வச்சுக்கிட்டு படுத்துருக்கோம். ஏதாவது ஆட்டுக்குட்டி வருதா, இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது குட்டிங்க ஏதாவது சின்ன சின்ன ஜீவராசி ஏதாவது வந்தால் அதோட சுவாசம் ரொம்ப அதிகமான சுவாச சக்தி. அது என்ன பண்ணும் அப்படின்னா, நல்ல உள்மூச்சை நல்லா இழுத்துச்சு அப்படின்னா பக்கத்தில் இருக்க ஜீவராசி உள்ளே வந்துடும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முயற்சி பண்ணி அது உள்ளக்குள்ளே கொண்டு போயிடும். அதுக்கு பேர் அஜகர விருத்தின்னு பேர், மலைப்பாம்போட இது. அதுக்கப்புறம் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்ச நாள் நிஷ்டை இன்னும் கூட ஆரம்பிக்கும் போது நான்லேயே நிற்க கூடும்போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆகாச விருத்தின்னு 3வது விருத்தி. ஆகாச விருத்தி அப்படின்னா வாயை திறந்து வச்சிருக்கிறது. மழை தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விழுந்தாராம். அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா யாராவது வந்து எதுவும் கேட்கறது இல்லை, வெளியில போய் கேட்கறதும் இல்லை, மலைப்பாம்பு மாதிரி உறிஞ்சி யார் பக்கத்தில் வர்றவங்களையும் கிரகணம் பண்றது இல்லை. அப்போ என்ன பண்ணுறது அப்படின்னா வாயை திறந்து வச்சிருக்கிறது. யாராவது கொண்டு வந்து ஊட்டினாதான் உண்டு. இதுக்கு பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆகாச விருத்தி அப்படின்னு பேர். இது எல்லாமே என்ன அப்படின்னா அந்த நிஷ்டை கூட 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நடக்கிறது. நிஷ்டை நல்லா கூடிடுச்சு அப்படின்னா ஆகாச விருத்திக்கு வந்துடுவாங்க. ஆகாச விருத்தி வந்தால் 2 நாள் சாப்பிடுவாங்க, 3 நாள் சாப்பிட்டுருக்க மாட்டாங்க. இது மாதிரி நிறைய போயிட்டு இருக்கோம். உங்களுக்கு யாராவது கொண்டு வந்து பக்தர்களாக கொண்டு வந்து கொடுத்தாதான். இது ராமகிருஷ்ண பரமஹம்சரோட ஜீவனத்தில் இதை நம்ம பார்க்கலாம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா எதிர்ச்சா லாப சந்துஷ்டா,
எது கிடைக்குதோ அதுல வந்து பார்த்தீங்கன்னா பரம திருப்தி. என்ன பரம திருப்தி அப்படின்னு கேட்டீங்கன்னா, சரீரம் நிக்கிறதுக்கு வேணுங்க. டேஸ்டோ இதோ எதுவும் தேவையில்லை. பசிக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஸ்வாத்வர்ணம் நது யாச்சியதாம் விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். ஆச்சாரியர் வந்து சாதனா பஞ்சகத்துல வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறத சொல்றார். என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, விதிவசாத் பிராப்தேன சந்துஷ்யதாம். இந்த சரீரத்துக்கு என்ன பிராரப்தம் இருக்கோ அது கிடைக்கும். அது கிடைச்சது வந்து பாத்தீங்கன்னா, உப்பு இருக்கா, காரம் இருக்கா, புளிப்பு இருக்கா, ஒன்னும் தேவையில்லை. இட்லியா, பொங்கலா, இல்ல பழசா, புதுசா, எந்த விஷயமும் இல்லை. எது கிடைக்குதோ அது பிராரப்தம் இந்த தேகத்துக்கு அப்படின்னு அப்படியே ஸ்வீகாரம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமா இருக்கிறது, திருப்தியா இருக்கிறது. துவந்துவாதீதோ விமத்சரஹா. துவந்துவாதீதன் அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, வெயில் வடிக்கும், மழை வரும், யாராவது வந்து பார்த்தீங்கன்னா காலில் விழுந்து நமஸ்காரம் பண்ணுவாங்க, 2 பேர் எடுத்து என்ன பண்ணுவாங்க, கல்லை தூக்கி அடிப்பாங்க, எல்லாமே நடக்கும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா துவந்துவங்கள், பசி, தாகம், வெப்பம், குளிர், மானம், அபமானம் எல்லாம் நடக்கும். அது எல்லாத்தையும் என்ன பண்ணுவான், உதாசீன திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், பொய், சொப்பனம் சொப்பனம் அப்படின்னு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு எவன் நிற்கிறானோ அவனுக்கு பேரு துவந்துவாதீதக அப்படின்னு பேர். துவந்துவாதீதகன்னு அர்த்தம் இருமைகளை கடந்தவன். எப்படி கடந்து போறான்? சத்தியம்னு நினைச்சீங்கன்னா கடந்து போக முடியாது. சொப்பன மாதிரி பொய் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா மனசுக்குள்ளார நல்லா கொண்டு வர்றது திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், மித்தியா, தோற்றமாத்திரம் தோற்றமாத்திரம், சத்தியம் இல்லை, இது பொய் பொய் பொய்ன்னு சொல்ல 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 எந்த விஷயங்களும் உங்களை பற்றவே பற்றாது. இப்படி கடந்து போறவன். அது மட்டும் இல்ல, விமத்சரக, பொறாமை இருக்குமா அப்படின்னா மாத்சரிய பாவம் இல்லாதவன். யாரை பார்த்தும் எதை பார்த்தும் வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜலசும் இல்லாம ஆனந்தமா இருக்கான். ஜலஸ் வந்து சித்தத்தை வந்து சஞ்சலப்படுத்தும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா எந்த ஒரு ஜலசும் இல்லாதவன் விமத்சரக. அது மட்டும் இல்ல, சமசித்தவ் சித்தாவ சித்தவுச்ச. ஒரு காரியம் சித்தியானாலும் சித்தி ஆகலனாலும் எந்த ஒரு மனநிலையும் இல்லாம ஒரே சமமான மனநிலையில இருக்கிறவன். லாபம் நஷ்டம், பிச்சை கிடைச்சாலும் சரி, பிக்ஷை கிடைக்கலனாலும் சரி, எது நடந்தாலும் நடக்கலனாலும் வந்து பாத்தீங்கன்னா மனசு சமநிலையிலேயே வைத்திருப்பவன். அப்படிப்பட்ட ஒரு சன்னியாசி கிருத்வாபி நிபத்தியதே. இந்த மனநிலையில இருக்கிற ஒரு சன்னியாசி என்ன பண்றான் அப்படின்னு கேட்டீங்கன்னா பாரமார்த்திக சன்னியாசி, வித்வத் சன்னியாசின்னு பேரு. அவன் வந்து பாத்தீங்கன்னா எதையாவது செய்தாலும் கூட அவன் அந்த கர்மத்தினால் பந்தப்படுவதில்லை அப்படின்னு 4:22 சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 4:22 அப்புறம் 4:24 சொல்றார். 4:24 சொல்லும் போது சொல்றார், பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாஹுதம் பிரம்மைவ தேன கந்தவ்யம் பிரம்ம கர்ம சமாதினா. பிரம்மார்ப்பணம் அப்படின்னா ஸ்ரூபாத்திரம்னு ஒரு அந்த ஆகுதி கொடுக்கறதுக்கெல்லாம் ஒன்று வச்சிருப்பாங்க, இன்ஸ்ட்ருமெண்ட். ஸ்வாஹா அப்படின்னு ஆஜ்யத்தை எடுத்து கொடுக்கறதுக்கெல்லாம் ஒரு ஸ்ரூபாத்திரம்னு ஒரு கரண்டி ஸ்பூன் வச்சிருப்பாங்க, அந்த ஆஜ்யத்தை கொடுக்கறதுக்கு ஹோமத்தில். அது வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம். எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மபாவம் பண்ணுறதுன்னு ஒரு முக்கியமானது இருக்குது. சிரவணம் பண்ணி முடிக்கணும், அதுக்கப்புறம் மனனம் பண்ணுவோம். மனனம் பண்ணும்போது என்னது, இது பொய் இது பொய் இது பொய் இது பொய் இது பொய்ன்னு எல்லாத்தையும் பொய் 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 பொய்ன்னு சொல்லிக்கிட்டே வர்றது. அதுக்கு அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா 2வது 3வது வந்து பார்த்தீங்கன்னா பொய் 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 சொல்லிட்டதுக்கு பிறகு மிச்சம் யார் இருப்பா, நான் மட்டும் மிச்சம் இருப்பேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நான் பார்க்கறது எல்லாமே பிரம்மம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா பாவிக்கிறது. நேத்திக்கு அப்புறம் பிரம்மபாவம் அப்படின்னு வந்து ஒரு முக்கியமான விஷயம். நானும் பிரம்மமா இருக்க, வெளியில இருக்கிற எல்லாம் பிரம்மம் அப்படின்னு பாவிக்கிறது. அதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஹோமத்தை பேஸ் பண்ணி சொல்லப்பட்டிருக்கு. யார் வந்து பார்த்தீங்கன்னா கர்த்தாவா இருக்கானோ அவனும் பிரம்மம். எவன் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆஜ்யத்தை ஆகுதி கொடுக்குறானோ அந்த ஆகுதியும் பிரம்மம். அந்த ஆகுதி கொடுக்கறதுக்கு யூஸ் பண்ற ஸ்ரூபாத்திரமும் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம். அப்படின்னு சர்வமும் வந்து பார்த்தீங்கன்னா இது பிரம்மம் பிரம்மம் அப்படின்னு பார்க்குற பாவனைக்கு பேர் தான் பிரம்மார்ப்பணம் பிரம்மஹவிஹி பிரம்மாக்னௌ பிரம்மநாஹுதம். அக்னி பிரம்மம், எஜமானன் பிரம்மம், ஆகுதி கொடுக்கறது பிரம்மம், ஆகுதி கொடுக்குற யூஸ் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மம் அப்படின்னு பிரம்மபாவத்தை பண்றது. இது முக்கியமானது. நிதித்தியாசனம் போற ஆத்ம தியானத்துக்கு முன்னாடி ஸ்டெப்பு, மனனத்துக்கு பிறகு நிதித்தியாசனத்துக்கு முன்னாடி பிரம்மபாவம் பண்றது ரொம்ப முக்கியமானது. அதை ஆச்சாரியார் அதையும் கோட் பண்றார். கோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் 4:32 வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று முக்கியமாக சொல்லப்பட்டிருக்கு.
கிரமஜான் வித்திதான் சர்வான். இந்த பிரம்மபாவம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா விவேக சூடாமணியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 8-10 ஸ்லோகங்களில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப டீட்டெயிலாக இருக்குது. நான் வந்து அதெல்லாம் பின்னாடி பேச போகிறோம். அதனால் இப்போதைக்கு அது வேணான்றதுனால நான் நிப்பாட்டிட்டேன். விவேக சூடாமணியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படி பிரம்மபாவம் பண்ணுறதுன்னு இருக்குது. ஜீவன் முக்தியோட அந்த ஆர்டரில் நான் அதை உங்களுக்கு ஃபுல்லாக பூரணமாக படித்து காட்டுறேன். இப்போதைக்கு இந்த பிரம்மார்ப்பணம் பிரம்ம ஹவிகின்றதுக்கு அர்த்தம் சர்வம் பிரம்மமயம்ன்றதை பாவிக்கிறதுக்கான ஒரு மந்திரம் அப்படின்னு எடுத்துங்க. அடிச்சா இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஆச்சாரியார் கோட் பண்ணுறார், கிரமஜான் வித்திதான் சர்வான். கிரமஜான் 4:32. என்ன கிரமஜான் இருக்கு? ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹ விததா பிரம்மணோ முகே கர்மஜான் வித்திதான் சர்வான். உங்க இதுல தப்பா இருக்கு பாருங்க. கர்மன் இருக்கணும், கிரமன் இருக்கு. ஃபுல் ஸ்டாப் வந்து பாத்தீங்கன்னா இருல வரணும். கர்மஜான் கிரமன் சம்ஸ்கிருதத்திலையும் கிரமஜான் இருக்கு, கிரம இல்ல கர்ம. கர்மஜான் தான் சர்வான். இந்த உலகத்தில் இருக்கிறது எல்லாம் என்ன தெரியுங்களா? இந்த உலகன்றது என்ன தெரியுங்களா? இந்த சரீரத்துல இருந்து ஆரம்பிச்சு இந்த உலகம் வரைக்கும் எல்லாம் கர்ம பலன். என்னது? கர்ம பலன். கர்மத்திலிருந்து உண்டானது. நம்ம எல்லாம் இருக்கோம்ல, ஏன் இந்த உலகம் இப்படி இருக்கு? நம்ம எல்லாத்தோட கர்மத்தை போகம் பண்றதுக்காக இது எல்லாம் பகவான் கிரியேட் பண்ணியிருக்காரு. நமக்கு யாருக்குமே கர்மமே இல்லை அப்படின்னா கிரியேஷனே தேவைப்படாது. கன்சியூமருக்காக ப்ராடக்டா இல்லை ப்ராடக்டுக்காக கன்சியூமரா? கன்சியூமருக்காக தானே ப்ராடக்டை தயார் பண்ணிட்டுலாம் வந்து கன்சியூமரை தேட மாட்டாங்க. கன்சியூமர் இருந்தால் தான் அந்த ப்ராடக்டே வந்து பார்த்தீங்கன்னா கிரியேட் ஆகும் உங்களுக்கு, இல்லைன்னா ஆகவே ஆகாது உங்களுக்கு. யூரோப்பில் இருக்க ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்காது. ஏன் அப்படின்னா யூரோப்பியனோட கன்சியூமர் வேற, நம்மளோட இந்தியாவில் இருக்க கன்சியூமர் வேறையா இருக்கும். அப்போ அந்த ப்ராடக்டை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே உற்பத்தி பண்ணால் வேஸ்ட், ஓடவே ஓடாது உங்களுக்கு. அப்போ முக்கியமானது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கன்சியூமருக்காகத்தான் ப்ராடக்ட். இந்த உலகத்தில் இருக்கிற சர்வ விஷயங்களும் நம்மளோட தேகம் மனசு புத்தியில இருந்து ஆரம்பிச்சு எதெல்லாம் கிரியேட் ஆயிருக்கோ இது எல்லாம் எங்கிருந்து உண்டானது அப்படின்னா கர்மத்திலிருந்து உண்டானது என்று அறிந்து கொள்வாயாக. கர்மஜான் தான் சர்வான் வித்தி. நல்லா வந்து பார்த்தீங்கன்னா தெரிஞ்சுக்கணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இது எல்லாம் ஒன்று ஆகுது அப்படின்னா, ஒன்று இருக்கு அப்படின்னா அது கர்மத்தினால் உண்டானது. ஏவம் பகுவிதா யஜ்ஞாஹா விதத்தோ பிரம்மனோ முகே. யஜ்ஞம்ன்றதுக்கு அர்த்தம் கர்மம். விதவிதமான கர்மங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பிரம்மத்தின் முகம் அப்படின்னா வேதத்திலிருந்து அநேக கர்மங்கள் தோன்றின. கர்மத்தை பண்ணி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா உலகத்தில் இருக்கிற எல்லா கர்ம பலன்களாக உண்டாயிருக்கு அப்படின்னு ஞாத்வா சர்வான் ஏவம் ஞாத்வா விமோக்ஷசே அப்படின்னு தெரிஞ்சு வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விடுபடுகின்றான். எப்படி சுவாமி தெரிஞ்சு விடுபடுறானா? ஆமாம், கர்மத்தை பண்ணினா கர்ம பலன் கிடைக்கும். அதனால தான் நம்ம திரும்ப திரும்ப சொல்கிறோம், ஆசைப்பட்டு கர்மம் பண்ணீங்க அதுக்கான பலன் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் சரீரம் அடுத்த சரீரம் கிரியேட் ஆகிடும். அந்த நீங்கள் இப்போ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் அனுபவிக்கிறதுக்கான வஸ்துக்களும் கிரியேட் ஆகும். அதை அடையிறதுக்காக நீங்களும் பிறக்க வேண்டியிருக்கும், உங்களுக்கும் ஒரு சரீரம் உண்டாகும். அப்போ இந்த சரீரம் ஏன் சுவாமி கிடச்சிருக்கு? நீங்கள் ஆசைப்பட்டீங்க, அதனால தான் சரீரம் கிடச்சிருக்கு. ஏன் சுவாமி எனக்கு ஒய்ஃப் இப்படி அமைஞ்சிருக்கு, என் சில்ட்ரன்ஸ் ஏன் சுவாமி இப்படி இருக்கான், எல்லாம் எனக்கு பிடிச்சது பிடிக்காதெல்லாம் இருக்கே சுவாமி, என்ன நீங்கள் ஆசைப்பட்டது. அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று கூடி. ஆனால் ஆசைப்பட்டதில் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒவ்வொரு ஜென்மத்தில் ஒவ்வொன்று ஆசைப்பட்டிருப்போம், வேறு வேறு ஜென்மத்தில் வேறு வேறு ஆசைப்பட்டிருப்போம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கலந்து கட்டி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஜென்மத்தில் எல்லாம் பிராப்தி ஆகிருக்கு. பிராப்தி ஆனோன்னு இப்போ பிடிக்க மாட்டேங்குது. இப்போ புதுசாக சங்கல்பம் பண்ணுறோம். இப்போ புதுசாக சங்கல்பம் பண்ணுறதுக்காக ஒரு கர்மா பண்ணுறோம். அப்போ அந்த கர்மா என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஏற்கனவே பழைய க்யூவில் நிறைய கர்மாக்கள் இருக்குது. அப்போ அந்த கர்மாக்களும் இந்த கர்மாக்களும் சேர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொலாப்ஸ் ஆகி அடுத்த ஜென்மத்தில் நம்ம விரும்பாததெல்லாம் நடக்கும், விரும்பினதும் நடக்கும். சரீரமும் வந்து பார்த்தீங்கன்னா விரும்பின சரீரம், விரும்பாத சரீரம், அதுக்குள்ளார போகங்கள், விதவிதமான போகங்கள் எல்லாம் கிடைக்கும். அதுக்கெல்லாம் என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா நம்ம பண்ணுற கர்மம். அப்போ ஒருத்தர் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கிறான், ஆசையிலிருந்து கர்மம், கர்மத்திலிருந்து தான் மொத்த கிரியேஷனும் உண்டாகுது. அப்போ அதனால வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தன் விடுபடணும்னா எப்படி விடுபடணும்னா நான் எந்த கர்மத்தையும் செய்ய மாட்டேன் அப்படின்னு ஒதுங்கிட்டான் அப்படின்னா சர்வ கர்ம சந்நியாசம் பண்ணிட்டு அவன் என்ன பண்றான், இந்த ஜென்மத்திலிருந்து விடுபடுகின்றான். ஏவம் ஞாத்வா விமோக்ஷியசே அப்படின்னு 4:32 வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியாச்சு. இதுக்கப்புறம் ஆச்சாரியார் சொல்றாரு இன்னொரு கொட்டேஷன், சர்வம் கர்மா கிளம் பார்த்த.
நம்ம பண்ற கர்மங்கள்லாம் எங்க சுவாமி முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 4வது அத்தியாயத்துல 33வது ஸ்லோகம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லுது. இந்த 33வது ஸ்லோகத்துக்கு முன்னாடி விதவிதமான யஜ்ஞங்கள் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 20 யஜ்ஞங்கள் கிட்ட சொல்லியிருக்கும்னு நினைக்கிறேன். 20 எண்ணிக்கை நினைக்கிறேன். ஒரு 20 யஜ்ஞங்கள் அப்படின்னா பிராணாயாமத்திலிருந்து, பூஜையிலிருந்து, சுவாத்தியாயத்திலிருந்து, ஞான யஜ்ஞம், தப்போ யஜ்ஞம், 12 ஆமா 12 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. நம்பர் மறந்து போச்சு எனக்கு. 12 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. 12 யஜ்ஞங்கள்னா நம்ம பண்ற எல்லா சாதனைகளும், யஜ்ஞம், யாகம், ஆராதனை, அன்னதானம், அது இது என்னென்னலாம் சாதனை பண்றோமோ எல்லாத்தையும் இந்த 12க்குள்ளார கொண்டு வந்தோம். நம்ம பண்ற எல்லா கர்மங்களும் வந்து பார்த்தீங்கன்னா எங்க சுவாமி பூர்த்தி ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. எல்லா கர்மமும் எதுக்காக? மனசுல நல்லா புரிஞ்சுங்க. இது திருஷ்யம், நான் திரஷ்டா. இது பொய், நான் மட்டும்தான் இருக்கேன். இந்த மொத்த பிரபஞ்சமும் ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் சொப்பன மாதிரி. சொப்பனம் எங்க இருக்கு? சொப்பனம் எங்க இருக்கு? வெளியிலயா உள்ளையா? உள்ள. சரி, எதுக்கு மேல இருக்கு? இந்த சொப்பனத்துக்கு ஆதாரம் எது? நான் தான். அதிஷ்டானமா இருக்கிற நான், பார்க்கிறவன் நான். பார்க்கிற நான் இருந்தாதான் சொப்பனம் இருக்கும். அப்ப சொப்பனத்தோட எக்ஸிஸ்டன்ஸ் யாரை பேஸ் பண்ணிருக்கு? என்ன பேஸ் பண்ணிருக்கு? பார்க்கிறவனை பேஸ் பண்ணிருக்கு. நான் வேக்கப்பானா சொப்பனம் எல்லாம் என்ன ஆகும்? டும். மொத்தம் அங்க இருக்க கேரக்டர் எல்லாம் போயிடும். மொத்த டைம், ஸ்பேஸ், மேட்டர் எல்லாம் போயிடுது. அப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த அப்ப சொப்பனம் காட்சிகள் மொத்தமும் எங்க இருக்கு அப்படின்னா சொப்பன திரஷ்டாக்கு மேல இருக்கு. அதே மாதிரி இப்போ இந்த ஜெகத்துல இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க க்ஷணத்துல பார்க்கிற நான், அந்த பார்க்கிற நான் தான் ஆத்மா. அந்த ஆத்மாக்கு மேலதான் இங்க இருக்கக்கூடிய சர்வ ஜெகத்தும் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஒரு பார்வைக்கு மேலதான் இருக்கு. இதுதான் ஞானம். நான் திரஷ்டா க்ஷேத்திரஜ்ஞம் சாப்பிமாம் வித்தி சர்வக்ஷேத்திரேஷு பாரத. நான் வந்து பாத்தீங்கன்னா அந்த பரமாத்மாவா இருக்கிற க்ஷேத்திரஜ்ஞனா, சாட்சியா நான் இருக்கேன். எனக்கு மேலதான் வந்து பாத்தீங்கன்னா சொப்பன மாதிரி இந்த மொத்த ஜெகத்தும் கல்பிதம் இருக்கிறது. இது எதுவுமே உண்மை இல்லை, பொய், ஏக்கமேவ அத்விதீயம், ஒரே ஒரு பிரம்ம தத்துவம் தான் சத்தியம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எது தெரியுதோ அதுதான் ஞானம். இந்த விவேகம் வரணும்ல. நீங்க என்னதான் சொன்னாலும் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு விவேகம் வரணும்ல. என் தேகத்தையும் நான் பார்க்கணும், வெளியில இருக்கிறத பார்க்கணும். இது வேற நான் வேற, இது வேற நான் வேறன்னு. அதுக்கப்புறம் என்னோட இந்திரியங்களை பார்க்கணும். இந்த இந்திரியம் வேற நான் வேற, இந்திரியம் வேற நான் வேறன்னு. அப்புறம் மனசை பார்க்கணும். இந்த மனசு வேற நான் வேற நான் வேற அப்படின்னு. அப்புறம் புத்தியை பார்க்கணும். இது வேற நான் வேற அப்படின்னு விலகி இருந்து. அப்ப வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துல இருக்கிற அவ்வியக்தத்தையும் இது வேற நான் வேற, ஒன்னும் தெரியல நான் பாக்குறேன், இது வேற நான் வேறன்னு பார்க்கணும். இதெல்லாத்தையும் பார்த்து இது பொய்ன்னு நேர்த்தி பண்ணணும். இதுக்கு ஒரு சாமர்த்தியம் வேணும்ல சாமி. இந்த சாமர்த்தியத்துக்காக தான் 12 யஜ்ஞங்களை என்ன பண்ணிருக்கா அப்படின்னா இந்த சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியத்தைன்னு 4:33. அந்த 4:33க்கு முன்னாடி 12 யஜ்ஞங்கள் சொல்லப்பட்டிருக்கு. எல்லா கர்மங்களும், இந்த உலகத்துல பண்ற கர்மங்கள் எல்லாம் எங்க பூர்த்தி ஆகுது அப்படின்னா ஞானே பரிசமாப்பியதே. ராமச்சந்திரன்ஜி நல்லா புரிஞ்சுங்க, ஸ்லோகமே அதுதான். சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த ஞானே பரிசமாப்பியதே. அதுல முக்கியமான வார்த்தை, அதுக்கு ஃபர்ஸ்ட் லைன் இருக்கு. ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத் ஞானம் யஜ்ஞ பரந்தப. நீங்க இந்த உலகத்துல எவ்வளவு பெரிய யாகம் வேணா பண்ணிக்கங்க. ராமச்சந்திரன்ஜி வந்து பாத்தீங்கன்னா சொன்னார், சுவாமி சிவராத்திரிக்கு வந்து பாத்தீங்கன்னா சாமகானம் ஒரு 10 பேரை வச்சு, அவர் சாமவேதி, நல்ல சாமகானம் பாடுறவர். அப்ப எப்பவுமே நமக்கு அந்த வேதத்துல ஒரு பெரிய இது என்னன்னு கேட்டீங்கன்னா, வேத பாராயணம் ஒரு சுகம் கொடுக்கும் பாருங்க. 3 மணி நேரம் உட்காந்து பண்ணாலும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் பண்ணணும்னு ஒரு ஆனந்தம் கொடுக்கும். வேதத்தோட மந்திரத்தோட இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஆனந்தம் அது. அதனால்தான் வேதம் படிக்கிறவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா அதுக்குள்ளாரியே மூழ்கி போயிடுறாங்க. நாள் ஃபுல்லா படிச்சுக்கிட்டு இருக்கவங்க நாள் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா கணப்பாடம் படிச்சுக்கிட்டு, பதப்பாடம் படிச்சுக்கிட்டு, கிரம பாடம் படிச்சுக்கிட்டு, இதான் வேலையே. அப்ப அதுல சுகம் இல்லாம படிக்க முடியுமா உங்களுக்கு? ஆனா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்த்த கிரகணம் இருக்கா? இல்ல. நான் இப்ப எனக்கு நிறைய வந்து பாத்தீங்கன்னா வைதிகர்கள் வீடியோஸ் நிறைய போட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல ஹோமங்கள், யாகங்கள் எல்லாம் நடந்துகிட்டே இருக்கு. எல்லாத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. அவங்களுக்கு என்ன தெரியும் அப்படின்னா கிரியாதான் பிரதானம். அந்த மந்திரத்தோட மீனிங் வந்து பாத்தீங்கன்னா யாருக்குமே தெரியாது.
அப்ப வந்து பாத்தீங்கன்னா இங்க சொல்றார் ஆச்சாரியர் 4:33 ஸ்ரேயான் திரவியமயாத் யஜ்ஞாத். நீங்க திரவியங்களை வச்சுக்கிட்டு எக்ஸ்டர்னலா இருக்கக்கூடிய நிறைய யஜ்ஞங்கள்லாம் நிறைய பண்றோம் நம்ம. என்னெல்லாம் நீங்க யஜ்ஞம் பண்றீங்களோ திரவியங்களை வச்சுக்கிட்டு சதசண்டி பண்ணுங்க, சதருத்ரம் பண்ணுங்க, எதை வேணாலும் பண்ணிக்கங்க. அதிருத்ரம் பண்ணுங்க, மகாருத்ரம் பண்ணுங்க, சதசண்டி பண்ணுங்க, சகசிர சண்டி பண்ணுங்க, எது வேணாலும் பண்ணிங்க, கோடி சண்டி வேணா பண்ணிக்கங்க முடிஞ்சா. ஆனா வந்து பாத்தீங்கன்னா எந்த யஜ்ஞங்கள் யாகங்கள் பொருளை வச்சுக்கிட்டு எதெல்லாம் நீங்க பண்றீங்களோ அதை எல்லாத்த காட்டிலும் வந்து பாத்தீங்கன்னா ஞான யஜ்ஞ பரந்தப ஸ்ரேயான். ஸ்ரேயானா மிகவும் சிறந்தது எது அப்படின்னா ஞான யஜ்ஞம். எது ஞான யஜ்ஞம்? ஒரே ஒரு பிரம்மத்துக்கு மேல இது எல்லாம் சொப்பன மாதிரி பரிகல்பிதம். இதுதான் ஞானம். நான் திரஷ்டாவா இருக்கேன், இது எல்லாம் திருஷ்யம், இது எல்லாம் சொப்பனம். இதான் யஜ்ஞம், இதான் ஞான யஜ்ஞம் அப்படின்றது. அப்ப இதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வேதாந்தத்தை படிக்கிறது எல்லாம் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா இதுக்காக மட்டும்தான் படிக்கிறோம். எல்லா ஞானங்களும் எங்க எல்லா கர்மங்களும் எங்க பரிசமாப்தி ஆகுதுன்னா இந்த ஒரு ஞானத்துல வந்து பாத்தீங்கன்னா எல்லாம் சர்வம் கர்மாக்கிலம் பார்த்த அனைத்து கர்மங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஞானத்தில் வந்து பாத்தீங்கன்னா முடிவை அடைகின்றன. அப்போ ஒருத்தனுக்கு ஒரு ஸ்பார்க் வந்துருச்சு அப்படின்னா எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஒரு மின்னல் வெட்டுது, மின்னல் வெட்டின மாத்திரத்துல கயிற்றுக்கு மேல தெரிஞ்ச பாம்பு ஓடி போயிடுச்சு, கயிறா தெரிஞ்சிடுச்சோ அவனுடைய பயம் பரிபூர்ணமா நிவர்த்தி ஆயிடும். அதை அடிக்கிறதுக்காக அவன் என்ன தண்டத்தை தேடிக்கிட்டு இருந்தது, எதை பண்ணலாமா அதை பண்ணலாமான்னு இங்க அங்க அல்லாடிட்டு இருந்ததெல்லாம் குவைட் ஆயிடுவான். ஏன் அப்படின்னா அது பாம்பு இல்லை கயிறுன்னு தெரிஞ்சோன்னு. அப்போ எல்லா விஷயங்களுக்கும் ஞானம்னு ஒருத்தருக்கு உண்டாயிடுச்சுன்னா நான் ஆத்மா, இந்த தேகாதிகள் நான் இல்லை அப்படின்னு ஒரு ஞானம் ஒருத்தருக்கு உண்டாச்சு அப்படின்னா அவனுக்கு என்ன ஆயிடும்? எல்லா கர்மங்களும் முடிவடைந்து விடும். அவனோட சர்ச்சிங் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முடிவாகிவிடும். அப்ப ஞானத்துல அனைத்து கர்மங்களும் முடிவை அடைகின்றன அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் எது நிறைய நீங்க பின்னாடி இருக்கிறதெல்லாம் அந்த ஆமா அதெல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அதான் அந்த ஏரியால இருக்கிறது எல்லாமே நிர்குணத்துக்கான தியானத்துக்கான குவாலிட்டிஸ். அதெல்லாம் பின்னாடி சொல்ல போறோம் நம்ம. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அது இல்லாம இந்த ஞானம்னா என்னது அப்படின்னு கேள்வி கேட்டீங்கன்னா 13:2 வந்து பாத்தீங்கன்னா க்ஷேத்திரஜோர் ஞானம் எத்தது ஞானம் மதம் அமன் இருக்கு. தர்ஷ்டா திருஷ்யம்ன்றதுக்கு அந்நியமா வேற எதுவுமே பிரிச்சு பார்க்கிற ஞானத்தை தவிர்த்து வேற ஞானம் என்று ஒன்று இல்லவே இல்லை. இதுதான் என்னுடைய அபிப்பிராயம்னு கிருஷ்ணர் சொல்றார். அப்ப ஞானம்னா என்ன அர்த்தம்? தர்ஷ்டா திருஷ்யம் இதை மட்டும் பிரிச்சு பார்க்கறது தான். இந்த பிரிச்சு பார்க்கறதுக்கான சாமர்த்தியம் உண்டாகிறதுக்காக தான் ஈஸ்வரனுக்கு ஆராதனை, அவருக்கு எல்லாம் பண்ணிட்டு இருக்கோம். உள்ள இருக்கிற பார்க்கிறவர் அவர் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக அவர் தான் பார்க்கிறார். உள்ள இருந்து எல்லா சரீரத்துல இருந்தும் பார்க்கிறவரா சாட்சியா அவர் தான் இருக்கார். ஏகோ தேவக சர்வபூத்தேஷு கூட்டக சாட்சி. அவர் தான் வந்து பாத்தீங்கன்னா கர்மாத்தியக்ஷக, அவர் தான் சாட்சியா இருக்கார் உள்ளுக்குள்ளார நானா. மீதி எல்லாம் ஜடம், மீதி எல்லாம் மாயா விலாசம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறது தான் ஞானம். இதை அனுபவமா நம்ம கொண்டு வரத்துக்கு தான் வந்து பாத்தீங்கன்னா மற்ற எல்லா கர்மங்களும் நமக்கு ஹெல்ப் பண்றது. நம்ம பண்ற எல்லா ஆராதனைகள், சேரிட்டி ஒர்க்கு எல்லாம் பிராணாயாமம், ஆசனங்கள், ஹோமங்கள், யஜ்ஞங்கள் எல்லாம் அப்படின்னு சொல்லியாச்சு. அதுக்கப்புறம் இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு பிறகு ஆச்சாரியார் சொல்றார் 4:37 சொல்றார் ஞானாக்னி சர்வ கர்மாணி. எப்படி வந்து பாத்தீங்கன்னா ஞானம் என்ன பண்ணு தெரியுங்களா உங்களுக்கு? 4:37 இருக்கு. யதைதாம்சி சமித்தோக்னிஹி யதைதாம்சி சமித்தோக்னிஹி பஸ்மசாத் குருதே அர்ஜுன ஞானாக்னி சர்வ கர்மாணி பஸ்மசாத் குருதே ததா. ஞான அக்னி அப்படின்ற ஒரு அக்னி. ஞான அக்னினா என்ன சுவாமி அப்படின்னா பிரசங்கியான தியானம் அப்படின்றதான் ஞான அக்னி. அந்நியதாக்கியாத்தின்னு பேர். அந்நியதாக்கியாத்தின்னு என்ன சுவாமினா இது வேற நான் வேற, இது வேற நான் வேற, இது திருஷ்யம் நான் திரஷ்டா, இது திருஷ்யம் நான் திரஷ்டா. இது பார்க்கும் போது என்ன ஆகுனா இந்த வஸ்துக்கள் இருக்கக்கூடிய சத்தியத்துவம் இருக்குல்ல, என்ன பண்றோம்? இது திருஷ்யம் சொப்பனவத்து மித்தியா, இது திருஷ்யம் சொப்பனத்தை போல இது பொய் தோற்ற மாத்திரம், காணல் ஜலத்தை போல தோற்ற மாத்திரம், சிப்பில வெள்ளி போல தோற்ற மாத்திரம், கைத்திர பாம்பு போல தோற்ற மாத்திரம். பார்ப்பவன் மட்டும்தான் சத்தியம், பார்க்கப்படும் பொருட்கள் எல்லாம் பொய் பொய்ன்னு நம்ம சொல்லிட்டே இருக்கோம் அப்படின்னா அந்த அந்த தாட்டுக்கு பேர் என்ன பேரு? ஞான அக்னி. இதுதான் இந்த ஞான அக்னி. எப்படி பண்ணுவோம் அப்படின்னா யதா ஏதாம்சி சமித்தோ, நல்லா வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரியிற அக்னியில வந்து பாத்தீங்கன்னா அந்த சமித்து வந்து பாத்தீங்கன்னா
அக்னி வந்து என்ன பண்ணுது, அந்த சமித்தை வந்து நம்ம எரியிற அக்னியில போட்டோம் அப்படின்னா என்ன ஆகுது, சமித்தெல்லாம் பஸ்மமாகி போகிறதோ அதே மாதிரி நீங்க ஒரே ஒரு இதை வந்து பார்த்தீங்கன்னா மனசுல இப்ப பண்ண ஆரம்பிச்சீங்கன்னா போதும், இது நான் பார்க்கறதெல்லாம் திருஷ்யம் 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 திருஷ்யம், சொப்பன மாதிரி பொய் 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 அப்படின்னு எல்லாத்துலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஞானத்தை கொண்டுட்டு வந்தீங்க அப்படின்னா நான் பார்க்கிறவன் நான் பார்க்கிறவன் நான் பார்க்கிறவன் அப்படின்னு, இதுதான் அக்னி. இந்த அக்னியில என்ன ஆயிடும்னு கேட்டீங்கன்னா சர்வ கருமானி பஸ்மசாத் குருத்தே, எல்லா கருமங்களும் என்ன ஆயிடும் அப்படின்னு கேட்டீங்கன்னா பஸ்மமாகி போய்விடும். அப்ப பந்தப்படுத்துமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இப்ப நான் ஒவ்வொரு கருமத்தை பண்ணும் போதும் இந்த கருமம் தெரியுது, பார்க்கப்படுது, இந்த வாய் பேசிக்கிட்டு இருக்கு நான் பார்க்கிறேன், இந்த மனசு சிந்திக்குது நான் பார்க்கிறேன், இந்த கால் நடக்குது நான் பார்க்கிறேன், இந்த கை ஆக்ஷன் பண்ணுது நான் பார்க்கிறேன், இந்த தேகம் காரியம் பண்ணுது பார்க்கிறேன் அப்படின்னு காயா வாச்சா மனசா எதெல்லாம் நடக்குதோ அதெல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா இந்த கர்மங்கள் எதுவுமே உங்களை வந்து சேரவே சேராது. இது எல்லாம் என்ன ஆயிடும், அந்த பார்க்கிறதுன்றதுல என்ன ஆயிடும், எரிஞ்சு போய்விடும், ஞானாக்னியில எரிந்து போய்விடும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லப்பட்டிருக்கு. இது 3:37 4:37 4:37 அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா 4:41 வந்து பாத்தீங்கன்னா அடுத்த ஸ்லோகம் சொல்றார், யோக சந்யஸ்த கருமானம் ஞான சஞ்சின்ன சம்சயம் ஆத்மவந்தம் ந கருமானி நிபத்னந்தி தனஞ்சய. அற்புதமான ஸ்லோகம். அந்த யோக சந்யஸ்த கருமானம், இந்த நீங்க மெதுவா மெதுவா கர்மயோகம் பண்ணி 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 கர்ம பல தியாகம் பண்ணீங்க, அதுக்கப்புறம் மெதுவா 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 நாம் பண்ணல ஈஸ்வரன் பண்றாருன்னு ஈஸ்வரன் மேல போடுறது, அதுக்கப்புறம் ஈஸ்வரனும் பண்ணல நானும் பண்ணல ஸ்வபாவஸ்து பிரவர்த்தத்தை எல்லாத்தையும் திரிகுணமாக இருக்கக்கூடிய மாயை பண்ணுது அப்படின்னு எல்லாத்தையும் மாயா திருஷ்யம் அப்படின்னு அதையும் ஒதுக்கிறது. இது மாதிரி ஸ்டெப் பை ஸ்டெப்பா யோக சந்யஸ்த கருமானம், யோகத்தினால கர்மயோகத்துல இருந்து ஆரம்பிச்சு மெதுவா 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 கர்ம பல தியாகம் கர்ம தியாகம் அப்படின்னு பண்ணி எல்லா கர்மங்களையும் ஒருத்தன் முழுஷா தியாகம் பண்றது எப்படி அப்படின்னா திருஷ்யம் அப்படின்றத ஒன்ன வச்சுக்கிட்டு, இது எல்லாம் திரிகுணாத்மிகா மாயா பண்ணுது அப்படின்ற ஒரு ஞானத்தை வச்சுக்கிட்டு இதை எல்லாத்தையும் ஒருத்தன் தியாகம் பண்றான். அப்படி பண்ணும் போது ஞான சஞ்சின்ன சம்சயம், இந்த உலகத்துல ஏகப்பட்ட டவுட் இருக்கா, இந்த டவுட் எல்லாம் என்ன ஆயிடும், சந்தேகங்கள் எல்லாம் திருஷ்யத்துல, சொப்பனத்துல ஏதாவது டவுட் வருதா உங்களுக்கு, ஏன் எதுக்குன்னு ஏதாவது கேள்வி வருதா? ஒரு அம்மா வந்து என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா கேட்பாங்க, சுவாமி எனக்கு இது மாதிரி சொப்பனம் வந்துச்சு சாமி, கோயிலுக்கு போனாவே அந்த அம்மா வந்துடுவாங்க என்கிட்ட, அடிக்கடி நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். அந்த அம்மாவுக்கு எப்படி தான் இவ்வளோ சொப்பனம்லாம் வருதுன்னு தெரில. என்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கடி வந்து பார்த்தீங்கன்னா சுவாமி இந்த மாதிரி சொப்பனம் பார்த்தேன் சுவாமி சொப்பனம் பார்த்தேன். நான் சொல்லுவேன் ஒரே ஒரு வார்த்தை, சொப்பனம் பொய்யுமா. அந்த அம்மாவுக்கு அதை ஜீரணமே பண்ண முடியல. நம்ம நிறைய பேருக்கு வந்து பார்த்தீங்கன்னா சொப்பனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் தெரியுங்களா, நிறைய இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்ல. வாஸ்தவத்தில் ஜெகத்தே பொய், ஜாகிரதமே பொய்ன்னு சொல்லுது சாஸ்திரம். அப்போ நம்ம சொப்பனத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தோம் அப்படின்னா, ஆனால் பெரும்பாலும் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு நேற்று ஒரு கனவு கண்டஞ்சு அப்படின்ட்டு போயிடுறோம், அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோம். அப்போ நமக்கு எல்லாத்துக்கும் ஏதாவது ஒரு சொப்பனம் தான் நமக்கு என்ன பண்ணுது, ஐயோ இன்னும் ஆயிடுச்சுமோ ஏதோ ஆயிடுமோ அப்படின்னு பயப்படுறோம். அப்போ வந்து பெரும்பாலும் சொப்பனத்தை நம்ம என்ன பண்ணுறோம், உதாசீனப்படுத்திட்டு அடுத்த வேலையை பார்க்க போயிடுறோமா. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா சொப்பனத்தில் நடந்தது எதுவுமே லாஜிக் இருக்கா, ஏதாவது சொப்பனத்தில் ஏதாவது ஒரு லாஜிக் இருக்கா யோசிச்சு பாருங்க. ஒரு லாஜிக்குமே இல்லை, சம்பந்தமே இல்லை. சம்பந்தம் இல்லாமல் ஏதோ நடக்குது. ஏன் எதுக்குன்னு ஏதாவது கேள்வி வந்துச்சா? ஒரு கேள்வி வரல. ஏன் அப்படின்னா சொப்பனம் திருஷ்யம் பார்க்கப்பட்டது பொய், இது மாதிரி அநேக சொப்பனங்கள் வந்து வந்து போயிட்டே தான் இருக்கு. நான் பார்க்கிறவன் வாஸ்தவத்தில் வேக்கப் ஆனதுக்கு அப்புறம் அந்த சொப்பனம் இல்லாமல் போய்விட்டது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா உண்மை இல்லை. அப்போ அதை லாஜிக்கை பற்றி உட்கார்ந்து யோசிக்கிறதுலாம் இல்லை. அங்கே வந்துச்சு இப்படி ஆச்சு அப்படி ஆச்சு, ஏன் எதுக்கு எப்படி, ஒரு சந்தேகமும் இல்லை. அப்போ இந்த ஞான அக்னி என்ன பண்ணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாம் பொய் பொய் பொய், இதெல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், இதெல்லாம் சொப்பன மாதிரி அப்படின்னு ஒரு ஞானத்தை நீங்கள் அப்ளை பண்ண 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 நான் தான் அதிஷ்டானமாக இருக்கிறேன், பார்க்கிறவன் சச்சிதானந்த பரபிரம்மம் அப்படின்னு இந்த ஞானம் வர 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 சின்ன சம்சயம், அவனுடைய எல்லா சந்தேகங்களும் நிரோதமாகிறது, நாசத்தை அடைகின்றது. அப்ப என்ன ஆகுறான், எல்லா சந்தேகமும் நீங்கினதுக்கு பிறகு கடைசியில என்ன நடக்கும் தெரியுங்களா, ஆத்மவந்தம். ஆத்மவந்தம்னா தன்னை உடையவன்.
இவன் என்ன ஆயிடுறான், மற்றதெல்லாம் பார்த்து 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 நேத்தின்னு பண்ணோன்னே ஒரு டைம்ல என்ன ஆயிடும், நேர்த்தி பண்றதுக்கு வஸ்து இருக்காது. இது பொய்ன்னு எவ்வளவு நாள் சொல்லிட்டு இருப்பீங்க? மெதுவா 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 எல்லாம் இந்த சித்த விருத்தி எல்லாம் அடங்கி தான் தானா நிக்கிற ஒரு நிலை வரும். அந்த தான் தானா நிக்கிற நிலைக்கு பேர் என்ன பேருனா ஆத்மவந்தம். ஆத்மவந்தம்னா 2 அர்த்தம். மனசு விருத்தி சூன்யமாயிடும், சந்தேகங்கள் இல்லை, எந்த விருத்தியும் இல்லை. ஆத்மவந்தம்னா மனதை உடையவன் அப்படின்னு பேரு. மனதை உடையவன், தன்னை உடையவன் ஆகிறான். மனசு நிரோதம் ஆயிடுது, எந்த விஷய சிந்தனையும் இல்லாம போயிடுது. அப்படிப்பட்டவன் பாத்தீங்கன்னா ந கர்மாணி நிபத்னந்தி தனஞ்சய, அவனை எந்த கர்மங்களும் பந்தப்படுத்துவதில்லை. அவன் ஏதாவது கர்மம் பண்ணுவானா? பண்ண மாட்டான். ஒருவேளை அவன் சரீரத்துல ஏதாவது கர்மங்கள் நடந்தா அந்த கர்மங்கள் அவனை பந்தப்படுத்தாது. இதைதான் நம்ம 18:17 சொல்லியிருக்கோம். என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா, அவன் இந்த உலகத்தை எல்லாத்தையும் கொன்றாலும் கூட அந்த கர்மங்களால் பந்தப்படுவதில்லை. அப்போ 100% தியாகம் சந்நியாசம்ன்றது எதனால சம்பவிக்கும் அப்படின்னா, நான் கர்த்தான்றது பாத்தீங்கன்னா இல்லை, நான் திரஷ்டா அப்படின்ற ஒரு ஞானத்தினால. பண்ற காரியங்கள் எல்லாம் திரிகுணாத்மிகா மாயையினால நடக்குது, நான் பண்ணவில்லை அப்படின்னு நீங்க எப்ப வித்ரா பண்ணிக்கிறீங்களோ அந்த ஞானம் தான் சர்வ கர்ம சந்நியாசம்னு வாஸ்தவத்துல முடியும். அப்படி பண்ணவனுக்கு தான், அந்த ஞானி புருஷனுக்கு பாத்தீங்கன்னா எந்த கர்மங்களும் பந்தப்படுத்தாது அப்படின்னு பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் 4:41 பாத்தீங்கன்னா 4:41 சொன்னார். சொல்லி முடிச்சோன்னு ஆச்சாரியார் பாஷ்யத்தை கம்ப்ளீட் பண்றார். இத்யந்தைஹி வச்சனைஹி, இது முடிய இத்தனை கொட்டேஷன்ல 4வது சாப்டர்ல இத்தனை கொட்டேஷன் கொடுத்திருக்கு. இது வரைக்கும் பாத்தீங்கன்னா சொல்லப்பட்ட வச்சனங்களால், நம்ம கிருஷ்ண பரமாத்மாவோட வச்சனங்களால் சர்வ கர்ம சந்நியாசம் அவோச்சத்து பகவான். சர்வ கர்ம சந்நியாசத்தை பகவான் நன்றாக கூறி முடித்து விட்டார் 4வது சாப்டர்ல. அப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும். இப்ப நாங்கெல்லாம் சன்னியாசின்னு சொல்லிட்டு உட்கார்ந்துருக்கோம் பாத்தீங்களா, சன்னியாசியா? அப்ப நான் பூர்ண சந்நியாசம் பண்ண முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நான் அப்படின்றதுல எஸ்டாப்ளிஷ் ஆனா மட்டும்தான் இந்த தேகம் நான் இல்லைன்னு, பூரணமா இந்த தேகம் நான் இல்லைன்னு சொன்னா மட்டும்தான் இந்த தேகத்துல நடக்கிற எந்த கர்மமும் எனக்கு சம்பந்தப்படாது. அப்ப இந்த தேகத்தை நான் பாத்தீங்கன்னா விபாகம் பண்ணி ஆப்ஜெக்ட் பண்ணாம இந்த தேகத்தோடு சேர்ந்து இருந்துகிட்டு ஒருத்தனால பாத்தீங்கன்னா சர்வ கர்ம சந்நியாசம் ஒரு பர்சனுக்கு சம்பவிக்கவே முடியாது. சப்தம் தெரியும், சப்தங்களையும் அர்த்தங்களையும் புரிஞ்சுக்கலாம். ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் தேகத்துல நான்ற எண்ணம் ஒட்டிக்கிட்டு இருக்கு அப்படின்னா அவனால பாத்தீங்கன்னா முடியாது. அப்ப பூரணமா சர்வ கர்ம சந்நியாசி யாருன்னு யாராவது கேட்டாங்க அப்படின்னா, பிரம்மனிஷ்டன் மட்டும்தான் சர்வ கர்ம சந்நியாசி. மற்றவங்க எல்லாம் அந்த சர்வ கர்ம சந்நியாசத்தை நோக்கி மூவ் ஆகும். அப்ப என்ன பேரு? பாரமார்த்திக சந்நியாசத்தை அடையறதுக்கு வியாபகாரிக சந்நியாசம் ஒரு சாதனம் அப்படின்னு புரிஞ்சு. இதைத்தான் பாத்தீங்கன்னா 4th சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஞான சந்நியாசம் அப்படின்னு பேர். ஞானத்தினால எல்லா கர்மங்களையும் விடுதல், அதுதான் ஞான சந்நியாசம் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஞானத்தினால சர்வ கர்ம சந்நியாசத்தையும் பண்றது. இதை பாத்தீங்கன்னா 4th சாப்டர்ல முடிச்சிட்டார் அப்படின்னு ஆச்சாரியார் சொல்றாரு. அடுத்த பேராகிராஃப் நம்ம நாளைக்கு பார்க்கலாம். இது வரைக்கும் தெரிஞ்சுங்க, இதுக்கப்புறம் மேலே பார்க்கலாம். ஓம் பூர்ணமதః பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம் ஸ்ரீ குருபியோ நமः. ஹரி ஓம். ஓம் காயேன வாசா மனசேந்திரியைர்வா புத்தியாத்மனா வா பிரகிருதேர்ஸ்வபாவாத் கரோமி யத்யத் சகலம் பரஸ்மை நாராயணாயேதி சமர்ப்பயாமி. ஓம் தத்சத் இதி பரபிரம்மார்ப்பணமஸ்து. நாராயண 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 நாராயண. ஹரி ஓம் ஹரி ஓம் ஹரி ஓம்.